நாராயணனாக நின்று கொண்டிருக்கிறார். அதற்கு மேற்புறமாக இருக்கக்கூடிய பெருமாள் பள்ளி கொண்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்குள்ளே ஒரு விமானத்திற்குள்ளே 3 பெருமாள் தரிசிக்கக்கூடியதுதான் அஷ்டாங்க விமானத்தினுடைய சிறப்பு. என்ன ஒரு கம்பீரம்! ஒரு 60-70 அடி 50 அடிக்கு மேலாக இருக்கக்கூடிய கம்பீரத்தோடு இருக்கக்கூடிய ஒரு ராஜகோபுரம் போல இருக்கக்கூடிய ஒரு விமானம். ராஜகோபுரம் தான் கம்பீரமா உயரமா இருக்கும். அதை தாண்டி நம்முடைய அஷ்டாங்க விமானமானது, அதிலும் திருக்கோட்டியூர் அது தெப்பத்தின் அமைப்பில் இருக்கும். நம்முடைய ராஜகோபுரம் போல் அமைந்திருக்கிற இந்த அஷ்டாங்க விமானம் என்பது மிக அற்புதமான ஒரு பெருமாள், நம்மையெல்லாம் அழைக்கக்கூடிய பெருமாள். இந்த பெருமாளுடைய அஷ்டாங்க விமானத்தை வணங்குவதால் எத்தனை கோடி புண்ணியங்கள் கிடைக்கும் என்பதை இந்த அஷ்டாங்க விமானத்தினுடைய உள்புறமாக அங்கே உள்ளிருக்கக்கூடிய பிரகாரத்திலே எத்தனை மக்கள் எல்லாம் பிரார்த்தனை செய்து தங்களுடைய பலனை பெற்றிருக்கிறார்கள் என்று கேட்டவர்களுக்கு தெரியும். அப்பேற்பட்ட வரம் தருகிற வரதனாய், அருள் தருகிற தெய்வமாய் நமக்கெல்லாம் தரக்கூடிய ஒரு அற்புதமான கூடல் அழகர். கூடலும் கோழியும் கூடலும் கோவில் கொண்ட கோவலரே ஒப்பர் என்று நம்முடைய திருமங்கை மன்னனாலே பாடல்பட்ட ஒரு திருத்தலம். திருமங்கை ஆழ்வார் என்கிற ஆழ்வார் இந்த பெருமாளை வந்து பார்த்து வணங்கிவிட்டு இங்கிருந்து நேராக திரு நாகப்பட்டினம் என்று சொல்லப்படுகிற நாகையிலே போய் அங்கிருக்கிற சௌந்தரராஜ பெருமாள் என்கிற எம்பெருமானை பார்க்கிற போது இதே போல் ஒரு பெருமாளை நாம் எங்கோ கண்டிருக்கிறோமே என்கிற ஒரு உணர்வு ஏற்பட, அப்போது திரு நாகப்பட்டினத்திலே போய் ஒரு வார்த்தை கோழியும் கூடலும் கொண்ட கோவலரே ஒப்பர் என்று ஒரு வார்த்தை சொன்னதினாலே கூடல் அழகப் பெருமான் இன்று திவ்யதேசமாக கொண்டாடப்படுகிறார். திருமங்கை ஆழ்வாராலே ஒரு சொல்லாக கோழியும் கூடலும் கோவில் கொண்ட கோவலரே ஒப்பர் என்று திருமங்கை மன்னன் அழைத்த ஒரு காரணத்தினாலே நம்முடைய கூடலழகப் பெருமானை திருநாகப்பட்டினத்திலே போய் அந்த எம்பெருமானை பார்த்து அச்சோ ஒருவர் அழகியவா என்று கூப்பிடுகிறார். அவரை பார்த்தால் எப்பேற்பட்ட வடிவிலே இருக்கிறார். ஒரு கையில் சங்கம் ஏந்தி இருக்கிறார், ஒரு கையிலே சங்கு பற்றி இருக்கிறார், பார்க்கிற போது மாகடல் வண்ணம் போல் இருக்கிறார். இப்படி ஒரு தன்மையை நான் கண்டறியோமே என்று திருமங்கை ஆழ்வார் பாடி அனுபவித்த பெருமாள் நம்முடைய கூடலழகப் பெருமாள். உள்ளே போய் பார்க்கிற போது கம்பீரமாய் அமர்ந்த திருக்கோலத்திலே தன்னுடைய அப்படியே சிம்மாசனத்திலே ஆண்டாள் நாச்சியார் சொல்வது போல சீரிய சிங்காசனத்தில் இருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோ ரம்பாவாய் என்கிறபடி ஒரு சீரிய சிங்காசனத்திலே இருந்து நம்மையெல்லாம் வரவேற்கிறபடியாக இடது கையினாலே வா என்று வருக வருக இங்கே வாமன நம்பி இங்கே போதராயே என்று பெரியாழ்வார் அழைத்த பிரகாரமாக யாம் இருக்கிறோம் என்று அபயம் சர்வபூதேப்பியோ என்று அபயம் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையிலே எம்பெருமான் கூடலழகப் பெருமான் அப்படி இருக்கிறார். பார்த்தால் கண்ணிலே கருணையும் புன்முறுவலோடு வீட்டிருந்த திருக்கோலத்திலே 4 தோள்களோடு சங்கு சக்கரங்கள் ஏந்தி அமர்ந்த திருக்கோலத்திலே அழைத்து அபயம் கொடுக்கக்கூடிய ஒரு பெருமாள் நம்முடைய கூடலழகப் பெருமான். அதை சுற்றி வந்தால் மதுரவல்லி தாயார், இந்த மதுரை தாயாராக அருள் தருகிற தெய்வமாய் வரம் தருகிற நம்முடைய பிராட்டியாக இங்கே எழுந்தருளி இருக்கிறார் மதுரவல்லி தாயார். எப்பேற்பட்ட வடிவலகிலே கருகருகருகரென்று கருமை நிறத்தோடு கருணை தரக்கூடிய கருணையா கவலாமி வான்யாம் கோதாம் அண்ணன் சரணகா சரணம் பிரபத்தி என்று சொல்கிறபடி கருணையே வடிவானவாக பொறுமையே உடையவளாக இருக்கக்கூடிய ஒரு தாயார் நம்முடைய மதுரவல்லி தாயார். மதுரைக்கு ஒரு ராணியாக இருந்த அருள் பாலிக்கக்கூடிய ஒரு தாயார் மதுரவல்லி தாயார். 2 பக்கம் 2 யானைகள் இருக்க அமர்ந்த திருக்கோலத்திலே உற்சவராக இருக்கட்டும் மூலவராக இருக்கட்டும் காண கண்கோடி வேண்டும் என்கிறபடியாக அப்படி ஒரு தோற்றத்தோடு நமக்கு அருள் தருகிற தெய்வமாய் அமர்ந்திருக்கக்கூடியது நம்முடைய மதுரவல்லி தாயார். அதை தாண்டி வருகிற போது நம்முடைய சக்கரத்தாழ்வார் அப்படி தீயிற் பொழிகின்ற செஞ்சுரராளி திகழ் திரு சக்கரத்தின் கோவில் பொறியாலே ஒட்டு என்று சொல்கிறபடி பலப்பலவே ஆபரணம் பலப்பலவே என்றெல்லாம் ஆழ்வார்கள் பாடின அந்த சக்கரத்தாழ்வார் என்று சொல்லப்படுகிற எம்பெருமான் நமக்கெல்லாம் அருள் தந்து கொண்டிருக்கிறார். அளந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே உலந்தொட்டு சிங்க உருவாய் என்று சொல்கிறவாறு எங்கும் உலன் கண்ணன் என்ற தன்மகனை காய்ந்து இங்கு இல்லையா என்று ஒரு சூனிற் புடைப்ப அங்கு அப்பொழுதே வியத்தோண்டி என் சிங்கப்பிரான் சீர்மை ஆராயும் சீர்மையத்தை என்று நம்மாழ்வார் பாடுகிறபடியாக அப்படிப்பட்ட பெருமாள் நரசிங்க பெருமாள் சக்கரத்தாழ்வாருக்கு பின்புறமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சன்னதியும் நம்முடைய உலகத்துக்கெல்லாம் நாயகியாய் பக்தி மார்க்கத்தினுடைய நாயகியாய்
உலகத்தினுடைய மார்கழி மாதம் என்றாலே திருப்பாவை என்ற ஒரு பிரபந்தத்தையும், மார்கழி மாதம் என்றாலே ஆண்டாள் என்று சொல்லப்படுகிற தாயாரை நினைவு கூறுகிறபடியாக பிரகாரத்திலே நம்முடைய ஆண்டாள் நாச்சியார் அருள் தருகிற தெய்வமாய், அஞ்சு கொடிக்கொரு சந்ததியாய், ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையலாய், பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பக்தியுடன் நாளும் வலுத்தாய் மனமே மகிழ்ந்து என்கிறபடியாக அப்படிப்பட்ட ஆண்டாள் நாச்சியார் எழுந்தருளி தனிக்கோவிலிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய ஆஸ்வகோடி மையன்பர்களே, நமது கூடழக பெருமாள் கோடிகளுடைய கும்பாபிஷேகத்திலே யாகசாலை பூஜைகளானது 5 நாட்கள் வைகானச பகவத் சாஸ்திரத்திலே சொல்லியபடி 5 நாட்கள் உத்தமபட்சமாக 5 நாட்கள் யாகசாலையானது நிறைவேறி இப்பொழுது யாகசாலையிலே யாத்ராதானம் என்று சொல்லக்கூடிய சங்கல்பமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து சரியாக 8-10 மணி அளவிலே யாகசாலையிலிருந்து திருக்குடங்கள் அனைத்தும் புறப்பாடு செய்யப்பட்டு ஆலயத்தை வலம் வந்து சரியாக விமானத்திலே 8:50 மணி அளவிலே விமானத்தில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருப்பதால் பக்த கோடிகள் அனைவரும் ஆலயத்திற்கு வந்திருந்து நடைபெறக்கூடிய இந்த கும்பாபிஷேக வைபவத்தினை தரிசிக்கும்படி பிரார்த்திக்கிறோம். குடங்களானது 8-10 மணிக்கு யாகசாலையிலிருந்து புறப்பட்டு சரியாக 8:50 மணிக்கு விமானங்களிலே கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. பக்த கோடிகள் அனைவரும் வந்திருந்து எம்பெருமானுடைய கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ கூடழக பெருமானுடைய அனுகிரகத்தை பெறும்படி பிரார்த்திக்கிறோம். மங்களாணி பவந்து. वरदकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे सखाते तस्मिन् वर्तमाने व्यवहारिके प्रभवाति षष्ठी संवत्सराणां मध्ये श्री शोभकृत् नाम संवत्सरे उत्तरायणे हेमंत ऋतौ मकरमासे शुक्लपक्षे एकादश्यां शुभतिथौ वासरः भानुवासर युक्तायां रोहिणी नक्षत्र संयुक्तायां श्री विष्णुयोग श्री विष्णुकरण शुभयोग शुभकरण एवं गुण सकल विशेषण विशिष्टायां अस्यां वर्तमानायां शुभतिथौ अस्य देवदेवस्य भगवतो नारायणस्य अस्य मधुरापुरी क्षेत्र निवासिनः श्री भूमिदेवी सहितस्य मधुरवल्ली नायिका गोधा नायिका समेत स्थानक आसन शयन विशिष्टस्य महाविष्णोः श्री व्यूगसुंदरराज स्वामिनः आलये अनुष्ठित पंचदिन अध्वर प्रयुक्त विमान नवीकरणार्थ अष्टभंतन महा संप्रोक्षण उभयकर्तॄणां आर्द्रयगोत्रोद्भवस्य हस्तानक्षत्रे कन्यारासो जातस्य सुंदरराजशर्मणः आरुद्रा नक्षत्रे मिथुनरासो जातायाः श्रीवल्ली नाम्न्याः आवयोः दम्पत्योः सह कुटुम्बानाम् आलय आगतानां निर्वाकस्थानाम् अर्चक परिचारक वाचक कैंकर्यपराणां परंपरा कैंकर्य पराणां सर्वेषां भक्त महाजनानां समस्त मंगल अवाप्त्यर्थं श्री युगसुंदरराज स्वामिनः परिपूर्ण कृपाकटाक्ष सिद्ध्यर्थं मूर्तिः सान्निध्यर्थं समस्त मंगल अवाप्त्यर्थं पुनर्दर्शन पुनर्कैंकर्य प्राप्त्यर्थं इष्ट काम्यार्थ सिद्ध्यर्थं समस्त दोषाः निवृत्त्यर्थं श्री युगसुंदरराज स्वामिनः आलये संप्रोक्षण भ्रमण काले घट
यात्रा शुभ यात्रा फलित सिद्ध्यर्थम यज्ञ पूर्ण फल अवाप्त्यर्थम किंचित तांबूल सहित दक्षिणादानम अद्य करिष्ये பெருமாள் நமக்கெல்லாம் அருள் தருகிற தெய்வமாக இருக்கிற கூடல் அழக பெருமான் நம்முடைய பட்டர் சுவாமிகள் சொன்னது போல 8 மணி 10 நிமிடத்திற்கு கிடமானது கீழே இருக்கக்கூடிய யாகசாலையில் இருந்து 5 நாட்கள் யாகசாலையிலே கொண்டாடப்பட்டிருக்கக்கூடிய எம்பெருமான் யதாஸ்தானம் என்கிற हिरण्यगर्भ गर्भस्थम हेम बीजम यपावसोहो अनंत पुण्यफलतम अतशांतिम प्रयश्चमे पूर्वोक्त संकल्पित प्रकारेण श्री श्रीभू समेत युगसुंदरराज स्वामी महासंप्रोक्षण गड यात्रा समये यज्ञ पूर्णफल अवाप्त्यर्थम दक्षिणादानम दुग्नानागोत्रेभ्यः श्रीवैष्णवेभ्यः ब्राह्मणेभ्यः दुभ्यमहं संप्रदते इदं न मम भगवदाज्ञया भगवते कैंकर्य रूपम श्रीमन्नारायण प्रीत्यर्थम आलये संप्रोक्षणा काले नवानां गृहाणां शुभ अनुकूल्यता सिद्ध्यर्थम लग्न अभेक्षयः दोष निवृत्त्यर्थम दशदानञ्च अद्य करिष्ये हिरण्यगर्भ गर्भस्थम हेम बीजम यपावसोह अनंत पुण्यफलतम अतशांतिम प्रयश्चमे अस्मिन् दिने गड यात्रा शुभ मुहूर्त फल सिद्ध्यर्थम नवानां गृहाणां शुभ अनुकूल्यता सिद्ध्यर्थम लग्न अपेक्षया दोष निवृत्त्यर्थम सर्व पुण्यफल अवाप्त्यर्थम यत्किंचित् दशदानम दुभ्यमकं संप्रदते तन्न मम बाहुभ्यां भूष्णोस्ताभ्यां प्रतिगृह्णामि दक्षिणे एनो दात्रे वयोमधिप्रतिगृहीत्रे कैदङ्कस्मादात् कामकामाय कामो दाद कामप्रतिगृहीत कामकं समुद्रमाविद एषा ते कामदिक्किना उत्तानस्त्व अङ्गीरसप्रतिगृह्णातु द्यौष्ठिरसि द्यौस्त्वा ददातु पृथिवी प्रतिगृह्णामि पृथिवी प्रतिगृह्णातु घृतात्परिमण्ड इवात्सु स्नेहः सर्वाधिकः सर्वदत्तेषु सत्सः अचेतनस्य चेते सत्याय कौ लोकान् गर्भवत्पादु सर्वान् गड यात्रा शुभ यात्रा फलित सिद्ध्यर्थम किंचित यात्रादानम अद्य करिष्ये हिरण्यगर्भ गर्भस्थम हेम बीजम यपावसोह अनंत पुण्य फलतम अतशांतिम प्रयश्चमे श्री युगसुंदरराज स्वामिनः महा संप्रोक्षण काले गड यात्रा शुभ यात्रा फलित सिद्ध्यर्थम यत्किंचित् यात्राधानं च दुभ्यमहं संप्रदते तन्न ममाच्युत प्रियताम्
108 திவதேசங்களிலே ஒன்றாக போற்றப்படுகிற நம்முடைய பாண்டிய நாட்டு 18 திருக்கோவிலிலே ஒன்றாக கொண்டாடப்படுகிற நம்முடைய கோவில், நம்முடைய வைணவ திருத்தலங்களிலே பல்லாண்டு பாடிய பெரியாழ்வார் என்கிற ஆழ்வார் இந்த மதுரை எம்பதியிலே வந்து எம்பெருமானை பற்றி பறை சொல்லி நாராயண வேண்டிய வேதங்களோது விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாமுடைய என்று சொல்லப்படுகிற பிரகாரமாக பெரியாழ்வாராலே பல்லாண்டு பாடுகிறபடி மெய்காட்டிய பொட்டல் என்கிற இடத்திலே வருகிற போது யானை மேலே ஏறி நாராயண பரத்துவம் சொல்லிவிட்டு வருகிற போது அவருக்காக கருட வாகனனாக இந்த கூடலழகப் பெருமான் வந்தார் என்ற ஒரு தகவலும், ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடியவர்கள்லாம் வடவரும் கோவிலுடையான் தான் வந்தார் என்று சொல்கிறபடி அப்படிப்பட்ட பெரியாழ்வாருக்காக யானை மேல் தன்னை பற்றி பரம் சொன்ன நம்ம ஊருக்கு வந்து பல்லாண்டு பாடிய எம்பெருமான் பெரியாழ்வார் நாராயண பரத்துவத்தை காட்டிய அந்த விஷ்ணுஜித்தர் என்பவருக்காக பரதெய்வமாய் பரவாசு தேவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் தானே ஆகாச மார்க்கமாய் கருட வாகனனாய் சங்குசக்கர தானங்களோடு பீதாம்பர தாரியாய் ஸ்ரீதேவி பூதேவியோடு கருட வாகனனும் நிற்க என்கிற போது ஆகா எப்பேற்பட்ட கண்கொள்ளா காட்சியிலே எம்பெருமான் வருகிறானே என்று தெரிந்து எம்பெருமானுக்கு கண்பட்டு விடுமே என்கிற எண்ணத்தோடு பெரியாழ்வார் என்கிற விஷ்ணுஜித்தர் பாடுகிறார். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் அல்லாண்ட தெந்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவார் சோதி வலத்துறையும் சுடர் ஆளியும் பல்லாண்டு வடிவார் என்றெல்லாம் வடிவார் எம்பெருமானுடைய படைப்போர் புக்கு முழங்கும் அப்பாஞ்சசன்யமும் பல்லாண்டே என்று பாடுகிறபடியாக அப்பேற்பட்ட மகத்தான பல்லாண்டு பாடி எந்த இடத்திலே பெரியாழ்வாருக்கு மெய்யான எம்பெருமான் காட்சி தந்தாரோ அந்த இடம் இன்றும் மெய்காட்டிய பொட்டல் என்கிற பெயரோடு அந்த இடத்திற்கு பல்லாண்டு தொடக்கத்தன்று பெரியாழ்வாருக்காக எம்பெருமான் கருட வாகனனாக அந்த இடத்திலே காட்சி கொடுக்க அந்த இடத்திலே யானை மீதிருந்து பெரியாழ்வார் பாடுகிற வைபவம் வருடந்தோறும் பல்லாண்டு தொடக்கம் என்கிற வைபவத்தை மெய்காட்டிய பொட்டலுக்கு பெருமாள் எழுந்தொருளி பெரியாழ்வார் எழுந்தொருளி பாடுகிற அப்பேற்பட்ட வைபவம் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. மெய்யான தெய்வம் தனக்கு காட்சி கொடுத்ததனாலே இந்த இடத்திற்கு மெய்காட்டிய பொட்டல் என்கிற பேரோடு இருக்கக்கூடிய மகத்துவம் நிறைந்த இந்த மாமதுரை வைகை ஆற்றினுடைய தென்புறத்திலே நம்முடைய பெருமாள் நாடியில பாகருக்கு நஞ்சளித்த பாவி என்று வாரியிடம் செல்லாத வைகையே என்று அந்த எம்பெருமானுக்கு அப்படி விஷம் கொடுத்த காரணத்தினாலே கடலிடத்திலே போய் கலக்காத அந்த எம்பெருமானுடைய கையினாலும் உண்டாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வைகை நதியினுடைய ஓடுகிற இந்த பக்கத்திலே கிருதமாலா என்கிற நதி ஓடுகிறதுக்கு நடுவிலே இந்த அஷ்டாங்க விமானத்தின் கீழிருந்து அருள் பாலிக்கக்கூடிய பெருமாள் நம்முடைய கூடலழகப் பெருமாள். இந்த விமானம் அப்பேற்பட்ட மகத்துவம் வாய்ந்தது. நம்முடைய துவாபரகத்திலே கூட பிருகு என்று சொல்லப்படுகிற ஒரு பக்தன் விமானத்திலே மேலே புஷ்பக விமானத்திலே பறக்கிற போது இந்த எம்பெருமானுடைய இந்த அஷ்டாங்க விமானத்தினுடைய அதிர்வு இந்த எம்பெருமானுடைய ஈர்ப்பு ஏற்பட்டு அதற்கு மேலே பறக்க முடியாது இறங்கி வந்து எம்பெருமானை வணங்கி சென்றார் என்று இந்த ஸ்தலபுராணம் சொல்லக்கூடிய அளவிலே பிரம்மாண்ட புராணத்திலும் மற்றும் இருக்கக்கூடிய புராணங்களெல்லாம் சொல்லப்பட்ட நம்முடைய கூடல் அழகர் எப்படி குழலழகர் வாயழகர் கொப்பூலில் எழுகமல பூவழகர் யமனார் கலல்வளை தாமும் கலல்வளை ஆக்கினரே என்று நம்முடைய ஆண்டாள் நாச்சியார் பாடி அனுபவித்தாளோ அப்பேற்பட்ட அழகர் மதுரையிலே வடபுறத்திலே சுந்தரபாகு என்கிற கள்ளழகர் இருக்கிறார். இங்கே கூடல் அழகர் என்கிற பேரோடு இருக்கிறார். அப்பேற்பட்ட மகத்தான பெருமாள் வடிவலகிலே அர்ச்சாவதாரத்திலே கூடலழகப் பெருமான் எப்பேற்பட்ட கம்பீரமாய் வீட்டிருந்த திருக்கோலத்திலே நம்மையெல்லாம் அழைத்து அவயம் தரக்கூடிய வடிவிலே நமக்கு அருள் தருகிற தெய்வமாக இருக்கிற பெருமாள் கூடல் அழகப் பெருமான். கூடல் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் அல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடர் ஆளியும் பல்லாண்டு படைபோர் புக்குமுழங்கம் பாஞ்சசன்னியமும் பல்லாண்டே என பெரியாழ்வாரால் பல்லாண்டு பாடப்பட்ட ஒரு உன்னதமான திருத்தலம் ஸ்ரீ கூடல் அழகர் பெருமாள் திருக்கோயிலிலே இருந்து தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். மிகச் சிறப்பாக பாரம்பரிய முறைப்படி இந்த நிகழ்வை
பெருமையோடு நமக்கு வழங்கி மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தனத்திலே வெகு சிறப்பாக வெகு நேர்த்தியாக இன்றைக்கு கூடல் அழகர் பெருமாள் திருக்கோயிலினுடைய மகா சம்ரோஷண நிகழ்வு வெகு சிறப்பாக யாகசாலை பூஜையோடு புதன்கிழமை தொடங்கி வெகு சிறப்பாக இன்றைக்கு காலையிலே திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற இருக்கின்ற உன்னதமான தருணத்திலே நாம் இணைந்திருக்கின்றோம். வைகானச முறைப்படி அற்புதமாக இங்கே இந்த கூடல் அழகர் பெருமான் திகழ்ந்து கொண்டிருக்கிறான். சிறுவில்லிபுத்தூர் அருள்மிகு கள்ளழகர் பெருமான் திரு ஆலயம் என வைணவ தலங்களிலிருந்து 54 பட்டாச்சாரியார்கள் 36 யாக குண்டத்தின் வழியாக யாக வேள்வியை துவக்கி ஒவ்வொரு ஆகம முறைப்படி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்தையும் இங்கே சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான தருணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஸ்ரீ மதுரவள்ளி கோதா நாயகா சமேத வியூக சுந்தரராஜ பரபிரம்மனே நம என்று சொல்லப்படுகின்ற ஸ்ரீயபதியான பகவான் தர்மத்தை நிலைநிறுத்தி அதர்மத்தை அழிக்கும் பொருட்டு பகவான் அவ்வப்பொழுது அவதாரம் பண்ணுகிறான். அவதாரம் என்றாலே தன் நிலையிலிருந்து இறங்குதல் என பொருள்படுகிறது. பகவான் பரம் என்ற நிலையிலிருந்து கீழே இறங்கி நமக்கு ஏற்றவாறு அவதாரம் செய்கிறான். இப்படியான அவதாரங்களிலே மற்ற அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம், திரிவிக்ரம அவதாரம், பரசுராம அவதாரம், ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம் மிக மிக முக்கியமானதாக சொல்லப்படுகின்ற அந்த நிலையிலே கலியுகத்திலே பகவான் முந்தைய அவதாரங்களைப் போல நேரடியாக தோன்றுவது அரிது என்பதனாலே யுக தர்மத்திலே தர்மம் குறைந்து வந்து கொண்டிருப்பதனாலே அதே நேரத்தினுடைய பக்தர்களை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக அர்ச்ச ரூபியாக ஆலயம் தோறும் எழுந்தருளியிருக்கின்றான். அர்ச்ச அவதாரத்திலே தனியாக ஒரு சிறப்பு எந்த யுகத்திலும் கிடைக்காத ஒரு இன்பம் இந்த யுகத்திற்கு உண்டு. மற்ற யுகங்களிலே எந்த அவதாரம் நிகழ்கிறதோ அதனை மட்டுமே, அதுவும் அவதார காலத்திலும் அந்த இடத்திலும் உள்ளவர்கள் மட்டுமே அனுபவிக்க முடிந்தது. ஆனால் தசாவதார அலங்காரம் செய்து நான் பகவானை எல்லாமுமாக கண்டு கொண்டிருக்கிறோம். இந்த பாக்கியம் நமக்கு மட்டுமே உண்டு. இப்படி அர்ச்ச அவதார மூர்த்தியாக பகவான் ஆலயம் தோறும் சோந்தி இருக்கிறான். அதில் 108 திவ்ய தேசங்கள் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது. அதிலே மிகச்சிறப்பாக ஆழ்வார்கள் அனுபவித்த திவ்ய தேசங்களாக 4 யுகங்களாக இருந்து வருகின்ற கூடல் மாநகர் என்று மதுரை எம்பதியிலே எழுதிருந்து இருக்கக்கூடிய ஸ்ரீ கூடல் அழகர் பெருமான் முதன்மையானவராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். கிருதயுகம், திரேதாயுகம், கலியுகம், துவாபர யுகம் என்று சொல்லப்படுகின்ற 4 யுகங்களிலும் வந்திருக்கக்கூடிய பெருமாளாக, யுகம் கண்ட பெருமாளாக இந்த பெருமாள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். கோழியும் கூடலும் கோயில் கொண்ட கோவலரே ஒப்பர் குறை மன்ன பாலியம் தோளும் ஒரு 4 உயர் பண்டு இவர் தம்மையும் கண்டறியும் வாலியரோ இவர் வண்ணம் எண்ணில் மா கடல் போன்றுள்ளர் கையில் வெய்ய ஆளி ஒன்றேந்தி ஓர் சங்கு பற்றி அச்சோ ஒருவர் அழகியவா என திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்திருக்கின்றார். மிக அற்புதமாக இவனுடைய வடிவழகை நான் எப்படி சொல்வது, இவனுடைய பேரழகை நான் எப்படி சொல்வது, அச்சோ 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 என்று சொல்லுகிற பொழுது இதை வர்ணிப்பதற்கு வார்த்தைகளே இல்லை என்று சொல்லிவிடுகிற அளவிலே கூடல் அழகர் பெருமாள் திருக்கோயிலிலே மிக அற்புதமாக பட்டாச்சாரியார்கள் வேத வேள்வியை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய உன்னதமான தருணத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ராஜகோபுரத்தின் வழியாக அந்த ஆலயத்திலே ராஜகோபுரம் இருக்கிறது. இங்கே அதற்கு மிகச் சிறப்பாக அட்டாங்க விமானம் இருக்கிறது. பெருமாளுடைய திருநாமம் கூடல் அழகர் அபய வரதன் என்கிற திருநாமம். இடது கரத்தினால் பக்தர்களை வா என்று அழைத்து வலது திருக்கரத்தினால் அபயம் அளித்து கொண்டிருக்கிறான். பக்தர்கள் தன்னை நோக்கி ஒரு அடி அடித்தால் தான் 10 அடி அவனை நோக்கி செல்கிறோம் என்பதற்கு இந்த பெருமாள் தான் சாட்சியாக இருக்கிறார். வலது பக்கம் ஸ்ரீதேவி, இடது பக்கம் பூமாதேவியோடு அமர்ந்த திருக்கோலத்திலே சேவை சாதிப்பது திவ்யமாக இருக்கக்கூடிய பெருமாளாக இருக்கிறார். வைணவ ஆலயங்களிலே அமர்ந்த திருக்கோலம், நின்ற திருக்கோலம், சயன திருக்கோலம் என்று ஏதோ ஒரு நிலையில் தான் சேவிக்கலாம். ஆனால் இந்த கூடல் அழகர் பெருமாள் திருக்கோயிலிலே
3 நிலைகளிலும் சேவிக்கிற அந்த நிலையிலே நாம் பெருமையோடு பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்படி முதல் அடுக்கிலே அமர்ந்த கோலத்திலே ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக கூடல் அழகராக சேவை சாதிக்கிறார். 2வது அடுக்கிலே ஸ்ரீதேவி பூமாதேவி சமேதாக நின்ற திருக்கோலத்திலே சூரிய நாராயணராகவும் 3வது அடுக்கிலே ஸ்ரீதேவி பூமாதேவியோடு அனந்த கருட விஸ்வக்ஷேனாதிகளுடன் பிருகு மார்க்கண்டேயர் முனிவர்களுடன் பார்க்கடலிலே இருப்பது போல சயன திருக்கோலத்திலே சேவை சாதிப்பது இங்கேதான் அற்புதமாக இருந்து கொண்டிருக்கிறது. பெருமக்களே, இந்த அற்புதமான இந்த குடமுழுக்கு பெருவிழா பொற்கால ஆட்சியை தந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்திலே மாண்புமிகு நம்முடைய முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய சீரிய வழிகாட்டுதலிலே அறநிலையத்துறை அமைச்சர் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய சேகர்பாபு அவர்களுடைய வழிகாட்டுதலோடு அனைத்து பெருமக்களும் அமைச்சர் பெருமக்களும் இங்கே நகரத்தினுடைய முக்கிய பெருமக்களும் கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய உன்னதமான தருணத்திலே மிகச்சிறப்பாக பாதுகாப்பு ஏற்பாடுகளை கண்ணியமிக்க காவல்துறையை சார்ந்த பெருமக்கள் வெகு நேர்த்தியாக செய்திருக்கக்கூடிய உன்னதமான தருணத்திலே நம்முடைய கண்களுக்கு அருள்மிகு கூடல் அழகர் பெருமாள் திருக்கோயில் அந்த நிகழ்வுகளை எல்லாம் நேரடியாக நாம் பார்த்து பரவசப்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு ஆகம விதிப்படி இங்கே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த தன்மையை பார்த்து கொண்டிருக்கின்றோம். உளன்கண்டாய் நன்னெஞ்சே உத்தமன் என்னும் உளன்கண்டாய் உள்ளுவார் உள்ளத்துள் உளன்கண்டாய் வெள்ளத்தில் உள்ளானும் வேங்கடத்து மேயானும் உள்ளத்தின் உள்ளான் என்று சொல்வார்களே, அப்படி திருமகளினுடைய கேள்வனான எம்பெருமான் உலகினை உயிருக்கு உய்விக்கும் வண்ணம் திருக்கோயில் கொண்டு எழுந்தருளி இருக்கக்கூடிய திவ்ய தேசங்களிலே சங்கமுக தமிழ் செழித்து வளர்ந்த கூடல் மாநகர் பல்வகையாலும் பெருமையாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. பெருமக்களே, இங்கே பட்டாச்சாரியார்கள் அற்புதமாக மாலை அணிந்து அணிவகுத்து நிற்கிற காட்சியை பார்க்கிற பொழுது பரந்தாமனே இங்கே எழுந்தருளி இருக்கிறார் என்பதைத்தான் காண முடிகிறது. இங்கே கோயில் கொண்டிருக்கக்கூடிய கூடல் அழகரை பாண்டிய மன்னர்கள் போற்றி பாராட்டினார்கள். சங்கப்புலவர்களால் சான்றோர்களும் கூட அழகரினுடைய வீற்றிருந்த திருக்கோலத்திலே ஈடுபட்டு இருந்தையூர் அமர்ந்த செல்வ நின் திறந்தடி போற்றுதும் என் துதி செய்தார்கள். பெரிய ஆழ்வார் ஸ்ரீமன் நாராயணனே பரம்பொருள் என்று நிலைநாட்டி பெரும் பரிசாகிய பொற்களியை பெற்று திருப்பல்லாண்டு பாடி இன்றைக்கு அத்தனை வைணவ திவ்ய தேசங்களிலும் திருப்பல்லாண்டு பாடப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு அடிநாதமாக அமைந்த ஒரு ஒப்பற்ற தலம் நம்முடைய கூடல் அழகர் பெருமாள் திருக்கோயில். திருமங்கை மன்னனும் கூடல் அழகரனுடைய குன்ற மண்ணு பாணியன் தோளிலும் திருக்கையில் ஏந்திய திவ்ய ஆயுதங்களிலும் மனம் புரிந்து மங்களாசாசனம் செய்து அருளி இருக்கின்றார். கூடலழகர் திருக்கோயில் பெருமிடுக்குடன் நெடுந்தோங்கி நிற்கும் அஷ்டாங்க விமானம் வரலாற்று பெருமையும் சிற்ப நுட்பங்களும் நிறைந்ததாய் எம்பெருமானின் 3 திருக்கோலங்களையும் ஒரு சேர கொண்ட பெருமை உடையதாய் பெரிய திருமந்திரத்தின் தூள சரிதமாய் விளங்கி கொண்டிருக்கிறது. பெருமக்களே, அற்புதமான இந்த தலத்தினுடைய பெருமையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பிரம்மாவின் மகனான சனத்குமாரருக்கு பெருமாளை மனித ரூபத்திலே தரிசிக்க வேண்டும் என்கிற எண்ணம் தோன்றுகிறது. எனவே இந்த தலத்திலே பெருமாளை நோக்கி தவம் இருந்தாராம். பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோடு அவருக்கு காட்சி கொடுத்தாராம். சனத்குமாரர் அற்புதமாக தேவ சிற்பியான விஸ்வகர்மாவை அழைத்து தான் கண்ட காட்சியை அப்படியே வடிவமைக்க செய்திருக்கிறார். அதன் பின் அழகிய அஷ்டாங்க விமானத்தின் கீழ் பிரதிஷ்டை செய்தார். அவர்தான் இன்றைக்கு கூடல் அழகராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த தலம் கிருதயுகத்திலேயே அமைக்கப்பட்டிருக்கிறது. கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் என 4 யுகங்களிலும் சிறப்பாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த பெருமாளை சொல்லுகிற பொழுது யுகம் கண்ட பெருமாள் என்று சொல்லுகின்ற அந்த அற்புதத்தை பார்க்கிறோம். ராஜகோபுரத்தினுடைய அற்புதமான வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்ற ராஜகோபுரத்தை நம்முடைய கண்களுக்கு விருந்தாக தந்து கொண்டிருக்கக்கூடிய உன்னதத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். 5 நிலைகளோடு 5 கோபுர கலசங்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த ராஜகோபுரத்தை மிக நேர்த்தியாக வடிவமைத்து தந்திருக்கிறார்கள். என்ன ஒரு சிறப்புதம் பாருங்கள். இங்கே சிறப்பாக இங்கே விமானம் ராஜகோபுரத்திற்கு இணையாக அட்டாங்க விமானமாக இருக்கிறது. 108 திவ்ய தேசங்களிலே அனைத்து பெருமாள் கோயிலிலும் இன்றைக்கு அதிகாலையிலே பாடப்படுகின்ற மகா சம்ரோக்ஷண நிகழ்வு இன்றைக்கு இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே கூடல் அழகர் பெருமான் இங்கே மார்கழி மாதத்திலே இந்த தலத்தை வந்து தரிசிப்பது கூடுதல் சிறப்பு. பெருமக்களே, பெருமாள் ஆலயங்களிலே 96 வகையான விமானங்கள் அமைக்கப்படுகிறது. இதில் அஷ்டாங்க விமானம் மிகவும் புண்ணியம் தருவதாக கருதப்படுகிறது. அப்படி பார்க்கிற பொழுது
திருக்கோஷ்டியூர் அங்கே அஷ்டாங்க விமானம் இருக்கிறது. இதோ அற்புதமாக பட்டாச்சாரியார்கள் அணிவகுத்து ஒவ்வொரு ஆலயத்தை சார்ந்த சிறுவில்லிபுத்தூர், எங்கள் மதுரை எம்பதியை சார்ந்த அம்பிபட்டர், இன்னும் பட்டர்கள் அற்புதமாக நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த உன்னதமான தருணத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். சூடி கொடுத்த சுடற்குடியால் ஆண்டாள் தன் அழகிய சுந்தர தோள்களிலே மாலை அணிவதற்காக தல்லாகுளத்திலே அற்புதமாக மாலையை பெற்று அங்கே வைகை ஆற்றில் எழுந்தருளுகின்ற கள்ளழகர் பெருமான் அற்புதத்தை பார்க்கிறோம். அப்படி வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த குடமுழுக்கு விழா வெகு நேர்த்தியாக தொடர்கிறது. இந்த சம்பரோக்ஷண வைபவத்துக்கு கலந்து கொண்டு அடியார்கள் பக்த கோடியர்கள் எல்லோரும் கூடியிருந்து இந்த வைபவத்திலே இந்த அனுபவத்திலே கண்டு கழிக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய கும்பாபிஷேகம் காண்பது கோடி புண்ணியம் என்று சொல்வார்களே, அப்படி ஒரு மகத்தான எம்பெருமானுடைய கும்பாபிஷேகத்தை காண இன்றைய தினத்திலே நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு. கோவிலுக்குள்ளே இருந்து அவர்களுடைய அனுபவத்தை பார்த்து நம்முடைய பகவானை வணங்கி எம்பெருமான் கூட்டிலிருந்து கிளிய போதும் கோவிந்தா கோவிந்தா என்கிறபடியாக அந்த பெருமாள் குடலகப் பெருமாள் கோழியும் குடலும் கோவில் கொண்ட கோவலரே ஒப்பர் குண்டமன்ன பாலும் தோளும் நான்குடையார் வண்ணம் போல் இருக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய பெருமாள் நமக்கு அருள் தருகிற தெய்வமாய் இந்த அஷ்டாங்க விமானத்தினுடைய பிரகாரத்தை, இந்த அஷ்டாங்க விமானத்தை வலம் வந்தால் கிடைக்காத என்னென்னெல்லாம் பெற வேண்டும் என்கிறோ ஆசை இருக்கிறதோ அத்தனையும் தரக்கூடிய வல்லமை பற்றிருக்கக்கூடிய விமானத்தின் கீழ் இருந்து பெருமாள் அனுபவித்துக் கொண்டு அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். 3 நிலைகளிலே இருக்கக்கூடிய இந்த பெருமாளையும் ஒன்று சேர நாம் வலம் வருகிற போது இப்படி ஒரு நாம் ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நீங்கள் சாதாரண நாளில் வந்து பார்த்தா இந்த கோவில் பிரகாரத்துக்குள்ளே அடி வைத்து கொண்டு எத்தனை பெண்கள், ஆண்கள், சிறுவர்கள், பெரியவர்கள் எல்லோரும் பக்தி பெருக்கோடு கண்ணீர் மல்க இந்த பெருமாளை வனம் வந்து கொண்டிருக்கிறார்கள். பக்கத்திலே இருந்து இந்த பெருமாளை தரிசிக்கிற போது நமக்கு கிடைக்கிற ஒரு பாக்கியம், எங்கிருந்து பார்த்தாலும் நம்ம பார்க்குறோமோ இல்லையோ பெருமாள் நம்மை பார்த்து விடுவார். அப்படி ஒரு உயரமான இடத்திலே அமர்ந்து அந்த கண்மலர் சாத்தி கண்ணழகர் என்று சொல்லப்படுகிற திங்களும் ஆதித்தனும் எழுந்தாற்போல் அங்கனி 2 கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்து என்று ஆண்டாள் நாச்சியார் அனுபவித்தபடியாக அந்த பெருமாள் நமக்கு இங்கே நமக்கு அருள் தந்து நம்முடைய பாவங்களெல்லாம் போக்கக்கூடியவராக ஒரு கண்ணிலே சந்திரனும் ஒரு கண்ணிலே சூரியனும் உடையதாக இருக்கக்கூடிய அற்புதமான திங்களும் ஆதித்தனும் எழுந்தாற்போல் அங்கன் 2 கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்து என்று நம்முடைய ஆண்டாள் நாச்சியார் பாடியபடியாக பெருமாள் வீட்டிருந்த திருக்கோலத்திலே அருள் தந்து நமக்கு வா என்று கூப்பிடக்கூடிய எல்லா கோவிலையும் போய் நீங்கள் சேவிக்கலாம். இடுப்பிலே கை வைத்துக்கொண்டு முட்டியிலே வைத்துக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் இங்கே மட்டும் அமர்ந்த திருக்கோலத்திலே இடது கையினாலே ஒரு பெரியவர்கள் நம்மை அன்போடு அழைப்பது போல நம்மை அழைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெருமாள் இடது கையிலே ஒரு விரலினாலே வா என்று அழைக்கிறார் பெருமாள். இப்படி ஒரு அன்போடு நரசிங்க பெருமாளை எப்படி பெருமாள் ஓடி வந்து அணைத்து கொண்டாரோ அதுபோல வா நான் இருக்கிறேன் என்று பெருமாள் அவர் எல்லோ பக்தர்களையும் வேறுபாடின்றி வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பையிலே என்கிறார் திருவள்ளுவர். அப்பேற்பட்ட வேண்டுதல் வேண்டாமை இல்லாத தன்மையுடையவனாக இருக்கக்கூடிய பெருமாள் நம்மை இடது கையினாலே வா என்று அழைத்து வலது கையினாலே யான் இருக்கிறேன் என்று அபயம் சர்வபூதேப்பியோ என்று அபயம் தந்து கொண்டிருக்கிறார். நாமெல்லாம் ஆற்றாது வந்து அடியவனியுமா போலே அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் நின் பள்ளிக்கட்டின் கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலைப்பெய்தோம் என்கிறபடியாக அப்படி ஒரு மகத்தான நம்முடைய ஆற்றாது வந்து எம்பெருமான் திருவடி தாமரைகளிலே அந்த கூடலகருடைய திருவடிகளே அதுபோலே நம்முடைய மதுரவல்லி தாயார் இந்த எம்பெருமானுடைய தனிக்கோவில் தாயாராக வீற்றிருந்த திருக்கோலத்திலே கருணை கொஞ்சக்கூடிய முகத்தோடு அருள் தரக்கூடிய வடிவிலே கருகருகென்று கருமை நிறத்தோடு கருமேனி கரியாய் என்று ஆழ்வார் பாடுகிறார். அப்படி கரிய திருமேனியோடு நம்முடைய பெருமாள் இங்கே இருந்து கொண்டாடப்படுகிற ஒரு மகத்தான வைபவமானது இங்கே மதுரவல்லி தாயார்
கூடலழகப் பெருமான் என்று எல்லா மகனீயர்களெல்லாம் கலந்து கொள்கிற அருள் தருகிற தெய்வமாக இருக்கிற இந்த சன்னிவேசத்திலே, இந்த கோவிலிலே நாமெல்லாம் கலந்து கொண்டு எம்பெருமானுடைய மகா சம்பரோக்ஷண வைபவத்தை உள்ளிருந்தும் வெளியிருந்தும் மேலிருந்தும் கீழிருந்துமாக எம்பெருமானுடைய கும்பாபிஷேகத்தை காணக்கூடிய பேரு எங்கிருந்து பார்த்தாலும் எம்பெருமானுடைய அருள் பார்வையானது நம்மீது பட வேண்டும். அந்த தீர்த்தமானது மேல்படுகிற போது நம்முடைய பாவங்கள் எல்லாம் குறைந்துவிடும். அப்படி மகத்துவம் நிறைந்த ஒரு மகத்தான திருக்கோவிலிலே நாமெல்லாம் அமர்ந்திருப்பது பார்ப்பது நமக்கெல்லாம் ஒரு பாக்கியமாக கிடைத்திருக்கிறது. எம்பெருமானுடைய அருளினாலே அவரவர் தமதமது அரியறி வகவகை அவரவர் விதிவழி அடைய நின்றனரே என்று சொல்லப்படுகிற அளவிலே அவருடைய நிலைக்கு ஏற்பட எம்பெருமான் நமக்கு அருள் தந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு எம்பெருமான். இன்னும் சற்று நேரத்திலே இங்கே யாகசாலை எல்லாம் நிறைவுற்றது இருக்கிறது. அந்த யாத்ரா தானமும் நிறைவுற்றது. இன்னும் சற்று நேரத்திலே கடமானது புறப்பாடாகி ஒவ்வொரு தானம் என்று சொல்லப்படுகின்ற யாகசாலையிலே சகல வேள்விகளிலே நடத்தப்பட வேண்டிய அத்தனை சடங்குகளும் நிறைவு பெற்று பட்டாச்சாரிய பெருமக்கள் இப்பொழுது கடம் புறப்பாடாக தயாராக இருக்கக்கூடிய உன்னதமான தருணத்திலே இங்கே இருக்கக்கூடிய வியூக சுந்தரராஜ பெருமாள் வெகு சிறப்பாக இதோ கோபுர கலசங்கள் நம்முடைய கண்களுக்கு விருந்தாக வந்து கொண்டிருக்கிறது. 5 நிலை உடைய அற்புதமான ராஜ கோபுரம் வெகு சிறப்பாக இங்கே வருகிறது. எப்படி அமைந்திருக்கிறது பாருங்கள். இந்த கலசங்கள் கூர்முனை செயல்பாடு என்று சொல்வார்கள். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று சொல்வார்களே, அந்த அடிப்படையிலே இந்த மதுரை மாநகரத்திலே பெருமை தருகிற விதத்திலே அருள்மிகு கூடல் அழகர் பெருமாள் திருக்கோயிலினுடைய அந்த ராஜ கோபுரத்திற்கு வெளியே பக்த கோடிகள் திரளாக நின்று கொண்டிருக்கக்கூடிய உன்னதமான திருக்காட்சி. அடியார்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள். எப்படி மேங்காட்டு பொட்டல் என்று சொல்லப்படுகின்ற மெய்காட்டு பொட்டல் இன்றைக்கு மேங்காட்டு பொட்டல் என்று அழைக்கப்படுகிறது. பாண்டியனுடைய ஐயத்தை தீர்த்து பரத்துவத்தை நிர்ணயம் செய்த விஷ்ணு சித்தர் அந்த இடத்திலிருந்து தான் பெரியாழ்வார் என்று அன்போடு அழைக்கப்படுகிறார். அப்படி பெரியாழ்வாரை காண்பதற்காக அங்கே ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக கருட வாகனத்திலே எம்பெருமான் எழுந்தருளி கருட வாகனத்திலே எழுந்தருளி அங்கே இருக்கிற பொழுது யானை மீது அமர்ந்து விஷ்ணு சித்தர் வருகிற பொழுது ஆகா, என்னை காண்பதற்காக இந்த அழகை காண்பதற்காக பெருமாளே கருட வாகனத்திலே வந்திருக்கிறாரே என்று சொல்லி ஆகா, நாமெல்லாம் நினைத்தால் கண்களிலே ஒற்றி கொள்ளுவோம். ஆனால் பெரியாழ்வார் என்ன செய்தார் தெரியுமா? எம்பெருமானே, இப்படி நீ சர்வ வியாபியாக அந்தர்யாமியாக நின்று கொண்டிருக்கிற நீ இப்படி காட்சி கொடுக்கிறாயே, உனக்கு திருஷ்டி பட்டு விடுமோ என்று சொல்லி பெருமாளே, நீ பல்லாண்டு வாழ வேண்டும், பல்லாண்டு வாழ வேண்டும், பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நீ வாழ வேண்டும் என பெரியாழ்வார் மங்களாசாசனம் பாடி இன்றைக்கு அனைத்து திவ்ய தேசங்களிலும் பல்லாண்டு பாடப்படுகிற அந்த உன்னதமான அட்டாங்க விமானத்திற்கும் அங்கே ராஜகோபுரத்திற்கும் கடம் புறப்பாடு ஆகிக்கொண்டிருக்கிறது. மங்கள வாத்தியங்கள் முழங்க இதோ அற்புதமாக மகா சம்பரோக்ஷணம் இன்றைக்கு அருள்மிகு கூடல் அழகர் பெருமாள் திருக்கோயிலிலே அற்புதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பெருமக்களே, சைவ ஆலயங்களிலே கிரிவலம் என்கிற ஒரு மரபு உண்டு. வைணவ ஆலயத்திலே இந்த அட்டாங்க விமானத்தை கிரிவலம் வந்து நினைத்த காரியத்தை முடிக்கக்கூடிய பெருமக்களை நாம் பார்க்கின்றோம். இப்படி அட்டாங்க விமானம் மதுரைக்கு பக்கத்திலே இருக்கிற திருக்கோஷ்டியூரிலும் இருக்கிறது. பெருமக்களே, இப்படி 8 அங்கத்தை உடையதாக அட்டாங்க விமானத்திலே இதோ கடம் புறப்பாடாகி வெகு சிறப்பாக சர்வ ரூபியாக சர்வ வியாபியாக அந்தர்யாமியாக எல்லா சக்திகளையும் பெற்று விளங்கி கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு வெகு சிறப்பாக இன்றைக்கு குடமுழுக்கு விழா மகா சம்பரோஷண பெருவிழா அற்புதமாக மதுரை எம்பதியிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. பெருமாளுடைய உள்ளம் அவர் நினைத்தால் தான் தனக்குரிய ஆலயத்திற்கு அங்கே பெருமை செய்ய முடியும் என்கிற அந்த அடிப்படையிலே அட்டாங்க விமானத்தினுடைய கீழ்த்தளத்திலே கூடல் அழகர் பெருமானாக அங்கே அமர்ந்திருக்கக்கூடிய திருக்காட்சியை பார்க்கிறோம். வியூக சுந்தரராஜ பெருமான் எந்த ஒரு செயலையும் செய்யும் முன்பு சரியாக திட்டமிட்டு வியூகம் அமைத்து செயல்பட்டால்தான் வெற்றி பெற முடியும். இப்படி எதிலும் வெற்றி தரும் அழகராக விளங்கி கொண்டிருப்பதனாலே இந்த பகுதியை ஆண்ட பாண்டிய மன்னர்கள் போர் புரியும் முன்பு இவரை வேண்டி வெற்றிக்காக வியூகம் அமைத்து கொண்டார்களாம். அதனால் இந்த பெயர் ஏற்பட்டிருக்கிறது.
யூக சுந்தரராஜ பெருமாளாக யூக பெருமாளாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உன்னதத்தை அற்புதமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். மக்கள் வெள்ளம் நிறைந்திருக்கக்கூடிய உன்னதமான தருணம். எங்கு பார்த்தாலும் மதுரை வாழ் பெருமக்கள் இந்த மதுரை எம்பதிக்கு கூடல் மாநகரம் நான்மாட கூடல் என்ற அற்புதமான பெயர் உண்டு. இந்த தலத்திலே இருக்கிற பெருமாளுக்கு யூகப் பெருமாள் அற்புதமாக இருக்கிறார். வெற்றி தரக்கூடிய பெருமாளாக முக்கோள முகுந்தனாக அஷ்டாங்க விமானத்தின் கீழ்த்தளத்திலே அமர்ந்த திருக்கோலத்திலே காட்சி கொடுக்கிறார். சூரிய நாராயணராக இருக்கிறார். மிக அற்புதமாக ஓவிய வடிவத்திலே அஷ்டதிக்கு பாலகர்கள் இருக்கிறார்கள். எனவே ஓவிய மண்டபம் என்று கூட அழைக்கலாம். மூன்றாவது நிலையிலே பார்க்கடல் நாதராக இருக்கிறார் பெருமாள். இந்த தலத்திலே நின்று அமர்ந்த கிடந்த என்ற 3 கோலங்களில் காட்சி தருவதனாலே பூவராகர், லட்சுமி நரசிம்மர், நாராயணன், லட்சுமி நாராயணன், ஆழ்வார்கள், வைணவ ஆச்சாரியார்கள் இவர்களையெல்லாம் விமானத்திலே தரிசிக்கிற விதத்திலே இங்கே அற்புதமாக இங்கே பௌர்ணமி கிரிவலம் போல இந்த அட்டாங்க விமானத்தை கிரிவலம் வந்து செல்லக்கூடிய அற்புதமான திருக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒரு முறை மதுரை எம்பதியிலே மழை பெய்யவே எல்லோரும் கடும் பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறார்கள். மழையிலிருந்து காத்தருளும்படி பெருமாளை வேண்டினார்களாம். வேண்டுதலை ஏற்று 4 மேகங்களை ஏவி மதுரையை சுற்றி 4 மாடங்களாக ஒன்று கூடி மழையிலிருந்து மக்களை காத்ததினாலே இது நான்மாட கூடல் என்றும் கூடல் மாநகர் என்றும் பெயர் பெற்றிருக்கிறது. கூடல் அழகர் என்று பெயர் பெற்றவர் இந்த பெருமாள். துவரை கோமான் என்கிற பெயரிலே மதுரை தமிழ்ச்சங்கத்திலே புலவராக அமர்ந்திருந்ததாக பரிபாடல் சொல்லுகிறது. எனவே இவரை புலவர் கூடல் அழகர் என்று கூட நாம் சொல்லலாம். பாண்டிய மன்னர்களுடைய சின்னம் மீன் சின்னம். இந்த மீன் சின்னம் உருவானது இந்த தலத்து பெருமானுதான் காரணமாக இருக்கிறார். முற்காலத்திலே இந்த கோயிலை சுற்றி இருமரங்கிலும் மாலையிட்டது போல வைகை நதி கிருதமாலை நதி ஓடிக்கொண்டிருந்தது. கிருதமாலை நதி இப்பொழுது சுருங்கி ஓடையாகி விட்டாலும் இன்றைக்கு அந்த கிருதமாலா நதியிலே தான் பாண்டியனுடைய அடையாளமாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மீன் சின்னம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி பல்லாண்டு எழுந்த தலத்திலே இந்த அட்டாங்க விமானத்தினுடைய நிழல் தரையிலே விழுவதில்லை. அதுதான் இதனுடைய கூடுதல் சிறப்பு என்பதை இங்கே வந்திருக்கக்கூடிய பெருமக்கள் எல்லாம் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அத்தனை கடங்களும் ஏக நேரத்திலே புறப்பாடு ஆய்கொண்டிருக்கக்கூடிய அற்புதத்தை பார்க்கிறோம். 3 தலங்களும் 5 சிகரங்களும் கொண்ட அஷ்டாங்க விமானம். இதன் நிழல் தரையிலே விழுவதில்லை. பாண்டியனின் ஐயம் தீர்த்து இந்த திருப்பல்லாண்டு பாடிய தலம் என்பதனாலே நம்முடைய உள்ளங்களை எல்லாம் கொள்ளை கொண்டிருக்கிற பெருமான். 5 நிலை ராஜகோபுரம், 8 பிரகாரங்கள், ஆண்டாள் சக்கரத்தாழ்வார், நவகிரகாதியர், ஆழ்வார்கள், ஆச்சாரியாளர்கள், மணவாள மாமுனிகள், விஸ்வக்சேனர், ராமர், கிருஷ்ணர், லட்சுமி நாராயணர், கருடன், ஆஞ்சநேயர், லட்சுமி நரசிம்மன் போன்ற சன்னதிகளை கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான தலம். இந்த ஆலயத்திலே பிரார்த்தனை செய்தால் திருமண தடை நீங்குகிறது, புத்திர பாக்கியம் கிடைக்கிறது. கல்வி அறிவிற்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய அற்புதம். நேர்த்திக்கடனாக இங்கு தாயாருக்கு பால் குடம் எடுத்து அந்த நேர்த்திக்கடனை செலுத்துகிற வழக்கமும் இருக்கிறது என்பதை பார்க்கிற பொழுது அர்ச்சவதார ரூபத்திலே எம்பெருமான் அற்புதமாக சேவை சாதித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தலத்திலே தான் இன்றைக்கு வெகு சிறப்பாக மகா சம்பரோக்ஷணம் கடம் புறப்பாடாகி வந்து கொண்டிருக்கிறது. பிரம்மாண்ட புராணத்திலே சதலி கதலீவன சேத்திர மகாத்மியத்திலே 12வது அத்தியாயங்களிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உன்னதமான தருணத்தை பார்க்கிறோம். இந்த திருக்கோயிலுடைய அந்த கோபுரம் தான் இங்கே சிறப்பாக இருக்கிறது. பெருமக்களே, அற்புதமாக இந்த திவ்ய சேத்திரம் இருக்கிறதே. கூடல் அழகர் பெருமான் அட்டாங்க விமானத்தில் அடிப்பகுதியிலே வடபுறம், மேற்புறம் மற்றும் தென்புறத்திலே கல்வெட்டு அமைந்திருக்கிறது. ராஜகோபுரத்தை கட்டியவர் ஓபுலா முனிசாமி ஐயர் என்று சொல்லுவார்கள். அப்படி ஓபுலா முனிசாமி ஐயர் அவர்கள் வெகு சிறப்பாக இந்த ராஜகோபுரத்தை கட்டி இருக்கிறார்கள். திருக்கோயிலுடைய முன்வாயிலே கிழக்கு நோக்கி 5 நிலை கொண்ட ராஜகோபுரம் இருக்கிறது. ஒவ்வொரு நிலையிலும் மகாபாரத ராமாயணம் தொடர்பான சுதை சிற்பங்களை, நாம் கதை சிற்பங்களை அற்புதமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். திருமேனி அங்கே மதுரவள்ளி தாயார் சன்னதி இருக்கிறது. சொக்கட்டான் மண்டபத்திலே இருக்கிற தூண்களிலே அஷ்டலட்சுமி, கிருஷ்ணனுடைய பிறப்பு, கிருஷ்ணனை வசுதேவர் எடுத்துச் செல்லுகின்ற காட்சி, 8வது குழந்தையை வசம் செய்ய அங்கே காளி தேவியாக உருமாறி வானத்தை நோக்கி பறந்த காட்சி, பூதனை வதம், சகடாசுரன் வதம் என அற்புதமாக இருக்கிறது. இப்படி ஆலயத்தினுடைய அத்தனை சிறப்புகளையும் இங்கே ஒருங்கே அமையப்பட்டிருக்கக்கூடிய உன்னதமான திருத்தலத்திலே தான்
நாம் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றோம். மகா சம்பரோக்ஷணம் வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நிலையிலும் பெருமாள் இருக்கிறார். மகா சம்பரோஷனம் பாண்டிய மன்னர்கள் மற்றும் நாயக்க மன்னர் காலத்திலே திருப்பணி செய்யப்பட்டிருக்கக்கூடிய உன்னதமான இந்த ஆலயத்திலே வெகு சிறப்பாக உபயதாரர்கள், பக்தர்கள், பொதுமக்கள் பங்களிப்போடு ராஜகோபுரம், விமானங்கள், சன்னதிகள், மண்டபங்கள் வர்ணம் பூசி புதுப்பிக்கப்பட்டு இப்பொழுது வெகு சிறப்பாக புனித நீர் தெளிக்கப்பட இருக்கின்ற உன்னதமான தருணத்திலே நாம் காத்து கொண்டிருக்கின்றோம். பெருமக்களே, வெகு சிறப்பான இந்த உன்னதமான திருத்தலம் புண்ணியா வாகனம் என்று சொல்லப்படுகின்ற சகல அந்த பெருமைகளை எல்லாம் முடித்து இன்றைக்கு வெகு சிறப்பாக ஞாயிற்றுக்கிழமை சுக்ல ஏகாதசி ரோகிணி நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய சுபயோக சுபதினத்திலே நாளிகை 5:15 மேல் 10 நாளிகைக்குள் 8-10 மணிக்கு மேலாக 10 மணிக்குள்ளாக கும்ப லக்கணத்திலே நிஷ்பஞ்சக நேத்திர ஜீவகுரு பலமுண்டான ஜெய வேளையிலே மகா சம்பரோஷனம் வைகானச ஆகம முறைப்படியும் தென்கலை சம்பிரதாயப்படியும் வேத பாராயணம் திவ்ய பிரபந்த பாராயணம் ஆகியவற்றோடு வெகு சிறப்பாக நடைபெற இருக்கின்ற உன்னதமான தருணத்திலே இதோ அட்டாங்க விமானத்தை நம்முடைய கண்களுக்கு விருந்தாக தந்து கொண்டிருக்கிறார்கள். பெருமக்களே, காண கிடைக்காத அற்புதமான பெரும் காட்சி. 8 அங்கங்களை உடைய அற்புதமான கோபுரம் அட்டாங்க விமானம். அங்கே பெருமாளுடைய 108 வைணவ திவ்ய தேசங்களிலே 3 இடங்களிலே தான் அட்டாங்க விமானத்தை பார்க்க முடியும். ஒன்று இந்த மதுரையிலே எம்பெருமான் அங்கே விஷ்ணு சித்தருக்காக எழுந்தருளி காட்சி கொடுத்திருக்கின்ற இந்த அட்டாங்க விமானத்திற்கு பல்வேறு சிறப்பு இருக்கிறது. இங்கே ராஜகோபுரத்திற்கு இணையாக அட்டாங்க விமானம் அமைக்கப்பட்டிருப்பதனுடைய நோக்கமே விமானம்தான் இங்கே சிறப்பா அல்லது ராஜகோபுரம் தான் சிறப்பா என்று சொன்னால், ராஜகோபுரம் என்பது நுழைவு வாயிலாக சகல சக்திகளையும் சகல துஷ்ட சக்திகளையும் விரட்டுகிற விதத்திலே நல்ல சக்திகளை அழைக்கிற விதத்திலே ராஜகோபுரத்தை 5 நிலையிலே அமைத்திருக்கிறார்கள். இங்கே அட்டாங்க விமானம் இருக்கிறது பாருங்கள். அங்கே இருக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்க்கிறோம். அங்கே அமர்ந்திருக்கக்கூடிய பெருமக்களை பார்க்கிறோம். இங்கே எம்பெருமான் கீழே அமர்ந்த நிலையிலே இருக்கிறார். திருப்பதியிலே பெருமாள் நின்ற நிலையிலே இருக்கிறார். அங்கே நிற்கிற பெருமாள் இங்கே மதுரை தமிழ் கேட்பதற்காக அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். அப்படி அமர்ந்த திருக்கோலத்திலே சாட்சாத் பெருமாள் அங்கே திருவேங்கடமுடையான் என்று சொல்லப்படுகின்ற எம்பெருமான் அங்கே நின்ற நிலையிலே இருக்க இந்த மதுரை எம்பதியிலே அமர்ந்து தமிழ் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். அப்படி கூடல் மாநகரம் இந்த மதுரை எம்பதியிலே மகா சம்பரோக்ஷணம் வெகு சிறப்பாக ஆச்சாரிய பெருமக்கள் வெகு நேர்த்தியாக வேத மந்திரங்களை கடந்த 5 நாட்களாக இங்கே முழங்கி சகல பெருமைகளையும் பெற்று 36 யாக குண்டங்களை அமைத்து 54 பட்டாச்சாரியார்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் கள்ளழகர் பெருமான் அப்படி எல்லா தலங்களிலும் இருந்து வந்திருக்கக்கூடிய பட்டாச்சாரிய பெருமக்கள் வெகு சிறப்பாக மகா வேள்வியை வெகு சிறப்பாக நடத்தி முடித்திருக்கக்கூடிய உன்னதமான தருணத்திலே இப்பொழுது நம்முடைய பாவங்களை போக்குகிற விதத்திலே எம்பெருமான் இன்றைக்கு புண்ணியா வாகனம் என்று சொல்லப்படுகின்ற சுத்தம் மிஸ்ரம் கேவலம் என்று சொல்லப்படுகின்ற அந்த நிலையிலையெல்லாம் மாற்றி மிருத சங்கரகரணம் என்று சொல்லப்படுகின்ற மிருசங்கரகரணம் அந்த பூஜைகளை எல்லாம் செய்து பூமி தேவிக்கு செய்யப்பட இருக்கின்ற சூக்த ஹோமத்தையும் வெகு சிறப்பாக இங்கே நிகழ்த்தி இருக்கிறார்கள். பெருமக்களே, ஈரேல் புவனத்தில் இருக்கக்கூடிய 14 லோகங்களையும் ஆட்சி செய்யக்கூடிய வகையிலே இன்றைக்கு 7 கடல்களை தங்குவர் கொங்குவர் பொங்குவர் என்று சொல்வார்களே, அப்படி தங்குவர் பொங்குவர் கொங்குவர் என்று சொல்லப்படுகின்ற அந்த நிலையிலே இங்கே உமையவளாக பொங்குவர் அழியும் என்கிறார். ஈரேல் புவனமும் பூத்த உந்தி என்று சொல்லுகிறோமே, அப்படி ஈரேல் புவனத்திலே இருக்கக்கூடிய பெருமக்களை எல்லாம் பார்க்கிறோம். திருவாராதானம் என்று சொல்லப்படுகின்ற பத்திரம் புஷ்பம் பழம் தோயம் யோமே என்று சொல்வார்கள். அப்படி இங்கே பெருமாளுக்கு சாற்றப்படுகின்ற ஆபரத்தை திருவாபரணம் என்று சொல்லுகின்றோம். திருவாராதானம் என்று சொல்வது பெருமாளுக்கு பூஜை செய்வது. பெருமாள் தீர்த்தத்தை பெரிய திருவடியான கருடன் சிறிய திருவடி அனுமன் என்று சொல்லுகின்றோம். திருமணி சேவித்தல் என்கிற பொழுது பூஜையின் போது மணி அடிப்பது. இப்படி வைணவத்திலே பரிபாஷைகள் நிறைய உண்டு. அந்த வகையிலே திருப்பாவாடை பிரசாதம் நைவேத்தியம் செய்வது, திருவந்திக்காப்பு வீதி விழா முடிந்து சமர்ப்பிக்கப்படுகின்ற ஹாரத்தி, திருப்பரிவட்டம் பெருமாள் வஸ்திரம், பீதாம்பரம் பெருமாள் வஸ்திரம், திருத்துளாய் துளசி திரு ஆலவட்டம் விசிறி,
திருக்காவேரி பூஜைக்கான ஜலம் வைக்கிற பாத்திரம் என பரிபாசையிலே இன்றைக்கு வைணவ ஆகமத்திலே வைகானச ஆகம முறைப்படி மகா சம்ரோக்ஷணம் வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. மிகச் சிறப்பாக திருக்கண் வளருதல் என்று சொல்லுகிற பொழுது எம்பெருமானை அங்கே தூங்குகிற நிலையிலே வைத்து பார்ப்பது. இப்படி ஸ்ரீமன் நாராயணன் நிர்வேதுக கிருபையினாலே 5 பிரகாரமாக விளங்குகின்றான். ஸ்ரீ வைகுண்டத்திலே யூகம் வசுதேவ பிரத்யும்ன அனிருத்த சங்கர்ண சிராப்திநாதனாக விபவம் என்று சொல்லப்படுகிற ராமகிருஷ்ணாதி அவதாரங்களிலே அந்தராமியாக அனைத்து பொருட்களிலும் பரமாத்மாவாக இருக்கின்ற நிலையிலே அச்சரூபமாக 5 நிலைகளிலே அச்ச அவதார எம்பெருமான் எளிமையின் எல்லை நிலையாக விளங்குகின்றான். இப்படிப்பட்ட அச்ச அவதாரங்களிலே வைஷ்ணவ கிரகங்களிலே எழுந்தருளிக்கக்கூடிய எம்பெருமான் கருணையே வடிவமாக திகழக்கூடியவன். கிரகங்களிலே எழுந்தருளியிருக்கக்கூடிய எம்பெருமானை முறையாக வழிபடுவது ஒவ்வொரு வைஷ்ணவருடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது பெருமக்களே. அப்படி ஒரு ஆச்சாரியாரிடத்திலே பஞ்ச சம்ஸ்காரம் பெற்று அங்கே தேவ பூஜையை நிகழ்த்தி ஒவ்வொன்றாக பார்த்து இன்றைக்கு கோபுர கலசங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். கோபுரத்திலே இருக்கக்கூடிய அந்த கோபுர கலசம் கூர்முனை செயல்பாடு என்று சொல்வார்கள். வான மண்டலத்திலிருந்து வருகின்ற மின்னலை இடியை தாங்கக்கூடிய இடிதாங்கி கருவியாக செயல்படுகின்ற அற்புதம்தான் இந்த கோபுர கலசம். 12 ஆண்டுக்கு ஒரு முறை இந்த கோபுர கலசத்திலே இருக்கின்ற நவதானியங்களை மாற்றி மீண்டும் சக்தி தருகின்ற அந்த நிலையிலேதான் இன்றைக்கு பெருமையோடு இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அற்புதமாக ஆச்சாரியார்கள் வேத மந்திரங்களை முழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஓம் நமோ நாராயணா என்கிற 8 எழுத்து மந்திரத்திற்கு ஏற்றமிகு சொந்தக்காரராக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் அற்புதமாக சேவை சாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய உன்னதமான தருணத்திலே நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். பெருமைக்குரிய பெருமக்களே, அருள்மிகு கூடல் அழகர் பெருமாள் திருக்கோயிலிலே இருந்து பல்லாண்டு எழுந்த தளத்திலே இருந்து இப்பொழுது வெகு சிறப்பாக மகா சம்ரோக்ஷணம் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய உன்னதத்தை பார்க்கின்றோம். ஒவ்வொரு திவ்ய தேசத்திலும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. அந்த வகையிலே இன்றைக்கு வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த கும்பம் என்று சொல்லப்படுவது கும்பாபிஷேகத்திலே கும்பம் இறைவன் அங்கே அற்புதமாக கடவுளின் உடலையும் கும்பத்தின் மீது சுற்றப்பட்டிருக்கிற நூல் 72,000 நாடி நரம்புகளையும் கும்பத்தில் ஊற்றப்படுகிற நீர் குருதியையும் அதனுள் போடப்படுகிற தங்கம் ஜீவனையும் மேல் வைக்கப்படுகின்ற தேங்காய் தலையையும் பரப்பப்பட்ட தானியங்கள் ஆசனத்தையும் குறிக்கிறது. இது மாத்திரமல்ல, யாக மேடையிலே சந்தனம் மலர்கள் மற்றும் வஸ்திரம் ஆகியவை அமைக்கப்படுகிறது. இதையெல்லாம் நினைத்து பார்க்கிற பொழுது வெகு சிறப்பாக இன்றைக்கு மகா சம்ரோஷண திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை வெகு சிறப்பாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உன்னத்தை அற்புதத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அட்டபந்தன மகா கும்பாபிஷேகம் என்று சொல்லுகின்ற இந்த நிலையிலேதான் இன்றைக்கு சூக்த ஹோமத்தை அற்புதமாக நிகழ்த்தி இருக்கிறார்கள். சகல தேவர்களும் தங்களுக்கான ஆகுதியை பெற்றுக்கொள்வதற்காக ஹோமங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. திருமகளை போற்றுகின்ற சூக்த ஹோமம் மிக மிக அற்புதமானது என்று சொல்வார்கள். சௌந்தரிய லட்சுமி, வீரலட்சுமி, விஜயலட்சுமி, சந்தானலட்சுமி, மேதாலட்சுமி, வித்யாலட்சுமி, கீர்த்திலட்சுமி, துஷ்டிலட்சுமி, புஷ்டிலட்சுமி, ஞானலட்சுமி, சாந்திலட்சுமி, சாம்ராஜ்யலட்சுமி, ஆரோக்கியலட்சுமி, அன்னலட்சுமி, ராஜ்யலட்சுமி, குபேரலட்சுமி, நாகலட்சுமி, கிருகலட்சுமி, மோட்சலட்சுமி என அனைத்து லட்சுமிகளும் திருமாலின் அத்தனை வடிவங்களும் இன்பம் கொள்ளும் வேள்வி என்று சொல்லப்படுகின்ற சூக்த ஹோமத்தை இங்கே நாம் காண முடிந்திருக்கிறது. அப்படி சகல பெருமைகளையும் தன்னைக்கு கொண்டிருக்கக்கூடிய உன்னதமான அட்டாங்க விமானம் நம்முடைய கண்களுக்கு வருகிறது. லோகங்களிலே தங்கத்திலே லட்சுமி உரைகிறார். எனவேதான் பெண்களுக்கு திருமாங்கல்யம் தங்கத்திலே செய்யப்படுகிறது. ஒரு பொட்டு தங்கமாவது மார்பிலே அணிவது என்பது மகாலட்சுமி நம்மோடு இருக்கிறாள் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் பெருமக்களே. எனவேதான் திருமாங்கல்யத்தை தங்கத்திலே அணிந்து பெண்கள் அணிந்து கொள்கிறார்கள். தங்கத்தாலான ஆபரணங்களை ஒருபோதும் காலில் அணியக்கூடாது. இது மகாலட்சுமி குடிகொண்டிருக்கிற இடம் என்பதனாலே இன்றைக்கு பல பேர் அதை காலிலே அணிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தங்க மகாலட்சுமியினுடைய அம்சம் என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவேதான் சுமங்கலி பெண்கள் தலைவகட்டிலே லட்சுமி உறைவதன் அடையாளமாக குங்குமத்தை இட்டுக் கொள்கிறார்கள்.
குங்குமம் வகுட்டில் இடுவதனுடைய சிறப்பு பூஜைகளின் போது சமர்ப்பிக்கப்படுகின்ற தாம்பூலத்திலே மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் பெருமக்களே. எப்பொழுதும் நாம் தாயாரிடத்திலே தான் நம்முடைய விண்ணப்பங்களை வைக்க வேண்டும். தாயாரிடத்திலே வைத்தால்தான் அவள் பெருமாளிடத்திலே கொண்டு போய் சொல்லுவாள். எனவேதான் இங்கே மதுரவள்ளி தாயாராக, ஆண்டாள் நாச்சியாராக, இங்கேக்கு ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக கருட வாகனத்திலே எவ்வருவான் காட்சி கொடுத்த அந்த அட்டாங்க விமான சேவையைத்தான் நம்முடைய கண்களுக்கு தொலைக்காட்சி படப்பிடிப்பு குழுவினர் வெகு சிறப்பாக வழங்கி கொண்டிருக்கிறார்கள். என்ன ஒரு அருமை பாருங்கள். இன்றைக்கு அற்புதமான திருமகள் அருள் பெற்ற தெய்வீக மூலிகையாக நெல்லி, துளசி, மாவிலை, வில்வம், தாமரை, வெற்றிலை போன்ற 6 வகை சொல்லுவார்கள். சோதிடத்திலே குரு ஒவ்வொரு ராசியிலும் சுமார் ஒரு வருடம் வீதம் 12 ராசிகளை சுற்றி வர 12 வருடங்கள் ஆகிறது. இது வானியல் அடிப்படையாக கொண்டது. சோதிட பலாபலன் அல்ல. அற்புதமாக இன்றைக்கு வெகு சிறப்பாக இன்றைக்கு குடமுழுக்கை மகா சம்ரோஷனம் என்று சொல்லுகின்ற இங்கே 36 குண்டங்களை அமைத்து 54 பட்டாச்சாரியார்களை வெகு சிறப்பாக அமைத்து இன்றைக்கு இதோ மகா அற்புதமாக மகா சம்ரோஷனம் கடம் புறப்பாடாகி பட்டாச்சாரிய பெருமக்கள் அற்புதமாக அதை எடுத்து வந்து கொண்டிருக்கக்கூடிய உன்னதமான அற்புதமான நிகழ்வை நாம் கண்களுக்கு விருந்தாக பார்த்து கொண்டிருக்கின்ற அற்புதம் அரங்கேறி கொண்டிருக்கிறது. பெருமக்களே, பெருமைக்குரிய பெருமக்களே, இந்த ஆலயம் வெகு சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய உன்னதமான ஆலயம் என்பதனாலே கடம் புறப்பாடாகி இதோ அற்புதமாக நம்முடைய கும்ப லக்கணத்திலே வெகு சிறப்பாக இன்றைக்கு நடைபெற இருக்கக்கூடிய உன்னதமான திருநத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பெருமைக்குரிய பெருமக்களே, வெகு சிறப்பாக வெகு நேர்த்தியாக காலனே கணக்கிலாத கீர்த்தியாய் ஞாலமேலும் உண்டு பண்டோர் பாலாய பண்பனே வேளைவேள் வெள்விளைத்த வீரமேன் பாலராய பத்தர் சித்தம் முத்தி செய்யும் மூர்த்தியே என்று சொல்வார்களே. அப்படி இன்றைக்கு பெருமாள் அற்புதமாக நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்கு ஞால மேலனாய் இடர்ந்த மெய் குறுங்கவோ விலங்கு மால் வரைச்சுரம் கடந்தகால் பரந்த காவேரி கரை குடந்தையுள் கிடந்தவா எழுந்திருந்து தேகவாளி கேசனே என்று பாடுகின்ற சிற்றன்னை சொற்கேட்டு ராம அவதார காலத்திலே நாட்டை விட்டு சென்று காட்டில் நடந்ததாலே உன் திருப்பாதங்கள் நொந்தனவோ என்று கேட்கிறபடியாக இன்றைக்கு இங்கே அற்புதமான குடமுழுக்கு விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாளைய தினம் அயோத்தியிலே ராமருடைய பிரதிஷ்டை நடைபெற இருக்கின்ற ஆன்மீக வெள்ளம் கரைபுரண்டு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்திலே தான் வெகு சிறப்பாக வெகு நேர்த்தியாக ஊனில் மேய ஆவினி உறக்கமோடு உணர்ச்சி நீ ஆணில் மேய 5 நீ அவற்றுள் நின்ற தூய்மை நீ வாளினோடு மண்ணும் நீ வளம் கடற் பயனும் நீ யானும் நீ அதன்று எம்பிரானும் நீ ராமனே என்று சொல்வார்களே. அப்படி ராமபிரானே, என் உடலில் பொருந்தி இருக்கின்ற உயிராக இருப்பவனும் நீயே, என் உறக்கமும் நீயாகவே இருக்கிறாய். உறக்கம் நீங்கிய நிலையிலே உணர்ச்சியாகவும் நீயே இருக்கிறாய். பசுவிடம் பொருந்திய பால் தயிர் நெய் சாணம் கோமியம் எனப்படும் பஞ்ச கவியமும் நீயாக இருக்கிறாய். இந்த 5 காணப்படும் தூய்மையும் நீயாக இருக்கிறார். யானும் நீயே, எனக்கு தலைவனாக இருப்பனும் நீயே, உன்னை எல்லாமாக கண்டு வணங்கிக் கொண்டிருக்கின்றேன் என்று அந்தரியாமை நிலையை அருமையாக திருமணிசை ஆழ்வார் விளக்கிக் கொண்டிருப்பார். இதோ பரிவார தெய்வங்கள் இருக்கின்ற ஆண்டாள் சன்னதி கோபுரத்திற்கும் அங்கே கடம் அற்புதமாக அங்கே புனித நீர் தெளிக்கப்பட இருக்கின்ற உன்னதமான தருணத்தை தான் நாம் பெருமையோடு பார்த்து கொண்டிருக்கின்றோம். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் செங்கன் பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயிரம் கொடுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெரிடும் வேண்டேன் அரங்கவா நகருளானே என்று சொல்வார்களே. அப்படி இன்றைக்கு அட்டாக விமானத்திலே வெகு சிறப்பாக எம்பெருமான் இன்றைக்கு இந்த கோபுர கலசம் நமக்கு உணர்த்துவது என்ன தெரியுமா? மனிதனே, உன் அறிவை கூர்மையாக்க வைத்துக்கொள். எங்கெல்லாம் விஷயங்கள் வருகிறதோ, எங்கெல்லாம் விஷயங்கள்
தத்துவங்கள் வெளிப்படுகிறதோ அதையெல்லாம் கூர்ந்து நோக்கி அதை உள்வாங்கிக் கொண்டால், பகவத் கைங்கரியம் செய்தால் பகவானுடைய சகல சித்துக்களையும் நீ பெற முடியும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த கோபுர கலசங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. கோபுரத்திலே இருக்கக்கூடிய சிற்பங்கள் அனைத்துமே ரிஷிகள், மகா முனிவர்கள், தேவர்களிட அனைவரையும் வைத்திருக்கிறார்கள். அற்புதமாக இந்த கலசம் வர்ணம் பூசப்பட்டிருக்கின்ற உன்னதமான கலசத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். காவல்துறையை சார்ந்த பெருமக்களும் இங்கே பெருமையோடு இருக்கக்கூடிய அற்புதமாக இருக்கக்கூடிய தன்மையை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டாள் பாடி பரவசப்பட்டாலே மார்கழி மாதத்திலே சூடிக் கொடுத்த சுடற்கொடியால் ஆண்டாள் தமிழை ஆண்டவள் அற்புதமாக சொல்லிக் கொடுத்த அந்த அற்புதத்தை பார்க்கிறோம். மற்றுமோர் தெய்வம் உண்டே மதியிலா மானிடங்கால் உற்றபோதன்றி நீங்கள் ஒருவன் என்று உணரமாட்டீர், அற்றமே ஒன்றறியீர் அவளல்லால் தெய்வமில்லை கற்றினம் மேய்த்த எந்தை கலலினை பணிமின் நீரே என்று சொல்லுகிறார். ஆராய்ந்து அறியக்கூடிய திறனற்ற மானிட பெருமக்களே, பசு கூட்டங்களை கன்றுகளுடன் கூட்டிச் சென்று புல்லுள்ள இடத்திலே மேயவிட்டு நீர் உள்ள இடத்திலே அருந்தச் செய்து காப்பாற்றிய எம்பெருமானாகிய கண்ணனை அன்றி வேறு ஒரு தெய்வமும் நம்மை காப்பதற்கு உண்டோ என்று சொல்லுகிற விதத்திலே இங்கே அந்தர்யாமியாக அர்ச்ச ரூபத்திலே ராம அவதாரம் என்று ஒரு அவதாரத்தை எடுக்கிறான். மற்ற தலங்களிலே நவக்கிரகங்கள் இல்லை. ஆனால் இங்கே தசாவதார காட்சியை விளக்குகிற விதத்திலே இந்த ஆலயத்தில் மாத்திரம் நவக்கிரகங்களை அமைத்திருப்பது கூடுதல் சிறப்பு. பெருமக்களே, இந்த அட்டாங்க விமானத்தை ஒரு மண்டலம் சுற்றி வருகிற பெருமக்களுக்கு என்ன வேண்டுதலை வைக்கிறார்களோ அதையெல்லாம் தந்து மகிழ்கின்றவனாக இங்கே எம்பெருமான் இருக்கிறான். அபய வரதனாக இருக்கிறான், அபய அஸ்தனாக இருக்கிறான். வலது கரமும் இடது கரமும் வருபவர்களை எல்லாம் வாடி வருபவர்களை எல்லாம் அழைக்கின்ற பெருமாளாக இருக்கக்கூடிய இந்த பெருமானை நாம் நினைத்து பார்த்திருக்கின்றோம். குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுளெந்தை அரவணை துகிலுமா கண்டு உடலென குறுகுமாலே என் செய்கேன் உலகத்தீரே என்று சொல்வார்களே ஆழ்வார்கள். அற்புதமாக பாடி பரவசப்பட்டிருக்கின்ற எம்பெருமான் இங்கே அற்புதமாக நமக்கு தந்து கொண்டிருக்கக்கூடிய உன்னதமான திருக்காட்சி கடம் அங்கே புறப்பாடாகி இருக்கிறது. புனித நீர் தாங்கி இருக்கிற கடம் பெருமக்களே, இந்த புனித நீர் சகல நதிகளிலும் இருந்து பெறப்பட்டு இன்றைக்கு கோபுர கலசங்களிலே ஊற்றப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுடைய மேலிலெல்லாம் மேனியெல்லாம் தெளிக்கப்பட இருக்கின்ற அந்த உன்னதமான திருக்காட்சியைத்தான் தொலைக்காட்சி வழியாக நாம் பெருமையோடு பார்த்து கொண்டிருக்கின்றோம். காண கிடைக்காத அற்புதம், அந்த 4000 கோடி கண்களை அந்த நாராயணன் எனக்கு கொடுக்கவில்லையே என்று ஏங்குகிற தன்மையிலேதான் பெருமக்கள் அங்கே அற்புதமாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் இன்றைக்கு மகா சம்பிரோஷனம் வெகு சிறப்பாக ஆலயத்தினுடைய பட்டாச்சாரிய பெருமக்கள் வெகு நேர்த்தியாக புனித நீரை தலைகளை சுமந்து கொண்டு அங்கே மேலே சென்று கொண்டிருக்கக்கூடிய உன்னதமான தருணம். மேல வாத்தியங்கள் முழங்கி கொண்டிருக்கிறது, மேல மங்கள இசை ஒலித்து கொண்டிருக்கிறது. துஷ்ட நிக்கிரக சிஷ்ட பரிபாலனை என்று சொல்வார்களே, அப்படி அனைத்து துஷ்ட சக்திகளையும் விரட்டுகிற விதத்திலே வெகு சிறப்பாக இதோ கோபுரத்தை நோக்கி அந்த அட்டாங்க விமானத்திற்கு மேலாக அடியார்கள் அங்கே பட்டாச்சாரியார்கள் கருட வாகனத்திலே எம்பெருமான் காட்சி கொடுத்திருக்கின்ற உன்னதமான அந்த திருக்காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். 8 எழுத்து மந்திரம், ஏற்றமிகு மந்திரம், ஓம் நமோ நாராயணா என்று சொல்லப்படுகின்ற அந்த 8 எழுத்துக்கு ஏற்றம் தருகின்ற அட்டாங்க விமானத்திலே சேவை சாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய இதோ அற்புதமாக அருமையாக பெருமையாக அங்கே கடம் மேலே நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடியது பச்சை பரந்தாமனுக்கு உரிய வடிவமல்லவா. பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் செங்கன் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே என இச்சுவை அற்புதமான சுவை பொருந்திய அந்த எம்பெருமானுடைய அந்த கல்யாண குணங்களை எல்லாம் பெருமைப்படுகிற விதத்திலே இதோ இதோ அற்புதமாக அட்டாங்க விமானத்திற்கு மேலாக கடம் சென்று கொண்டிருக்கக்கூடிய உன்னதமான திருக்காட்சியைத்தான் நம்முடைய கண்களுக்கு நேரிலே நீங்கள் வந்தால் கூட இந்த அரிய பெரிய திருக்காட்சியை காண இயலாத பெருமக்களே. அப்படி நாங்கள் அட்டாங்க விமானத்திற்கு கீழே இருந்து தத்துருவமாக இந்த காட்சியை உங்களுக்காக விளங்கி கொண்டிருக்கின்றோம் பெருமக்களே. அட்டாங்க விமானம் என் வகை
அற்புதமாக சொல்லப்படுகின்ற 8 அங்கங்கள் என்று சொல்வார்கள். அந்த 8 அங்கங்களை உடையதாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான அட்டாங்க விமானம். இந்த விமானம் இன்றைக்கு சைவ ஆலயங்களிலே கிரிவலம் வருகிறோம் அல்லவா? இந்த அட்டாங்க விமானத்தை வலம் வந்தால், ஒரு மண்டலம் வலம் வந்தால் சகல சித்துகளும் கிடைக்கிற விதத்திலே இதோ அட்டாங்க விமானம் எம்பெருமானுக்கு பெருமை தருகின்ற உன்னதமான அட்டாங்க விமான சேவையைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பெருமக்களே, நின்ற நிலை, கிடந்த நிலை, அமர்ந்த நிலை என்று சொல்லப்படுகின்ற 3 நிலைகளிலும் யுகம் கண்ட பெருமாளாக கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் என்று சொல்லப்படுகின்ற 4 யுகத்திலும் இருக்கக்கூடிய அற்புதமான பெருமாள் இங்கே அமர்ந்த நிலையிலே இருக்கிறார், நின்ற நிலையிலே இருக்கிறார், கிடந்த நிலையிலே இருக்கிறார். அமர்ந்த நிலையிலே ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக காட்சி கொடுக்கிறார். நின்ற நிலையிலே சூரிய நாராயணராக சூரியனை வரவழைக்கிற விதமாக ஞான தபோதர்களை எல்லாம் வரவழைக்கிற விதத்திலே அற்புதமாக காட்சி கொடுக்கிறார். மேலே 3வது நிலையிலே பார்க்கடலிலே பையத்துகின்ற பரமனடி பாடி நாட்காலே நீராடி மையின்னோ என்று ஆண்டாள் பாடி பரவசப்பட்டாலே, அப்படி பார்க்கடலிலே பையத்துயின்றிருக்க பரமனாக அங்கே இருக்கக்கூடிய எம்பெருமான் 3வது நிலையிலே அற்புதமாக இருக்கிறார். பெருமைக்குரிய பெருமக்களே, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்டு திண்டோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு என பெரியாழ்வாரால் பல்லாண்டு பாடப்பட்ட உன்னதமான திருத்தலத்திலே கும்பலக்கணத்திலே இன்றைக்கு இந்த கும்பங்களுக்கு மகா சம்ரோக்ஷணம் நடைபெற்று இருக்கிறது என்பதை பெருமையோடு பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு பெருமைக்குரிய இந்த அற்புதமாக இருக்கக்கூடிய ஊனில் வாழ் உயிரே நல்லையோ உன்னை பெற்று வானுலார் பெருமான் மதுசூனனன் எம்மான் என்று சொல்வார்களே, அப்படி இன்றைக்கு அற்புதமாக அட்டாங்க விமானத்திலே சேவை சாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமாளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த மதுரை மாநகரம் பல்வேறு சிறப்புகளை உள்ளடக்கிய உன்னதமான திருமாநகரம். இங்கே இருக்கிற பெருமாளுக்கு வியூக சுந்தரராஜ பெருமாள், அந்தர வானத்து எம்பெருமான் என்று கூட சொல்லுவார்கள். அப்படி அந்தர வானத்திலே காட்சி கொடுத்திருக்கக்கூடிய அந்தர வானத்து எம்பெருமான் இங்கே அற்புதமாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய உன்னதமான திருத்தலத்திலேதான் நன்னீராட்டு பெருவிழா நடைபெற இருக்கக்கூடிய உன்னதமான அந்த நிலையிலே பட்டாச்சாரியார்கள் அமர்ந்தங்கே வேத மந்திரங்களை எல்லாம் முழங்க இருக்கின்ற உன்னதமான தருணத்தை தான் தொலைக்காட்சி வழியாக நாம் பெருமையோடு பார்த்து கொண்டிருக்கின்றோம். பெருமக்களே, கோபுர கலசங்கள் வாழ்க்கையிலே கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்லுவார்கள். அப்படி கோபுர கலசமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த கோபுர கலசம் அனைவரையும் வா 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 என்று அழைக்கின்ற விதத்திலே அற்புதமாக காட்சி தந்து கொண்டிருக்கக்கூடிய உன்னதமான திருக்காட்சி அலங்கேடி கொண்டிருக்கிறது. பெருமக்களே, வெகு நேர்த்தியாக வெகு சிறப்பாக இன்றைக்கு இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழா மகா சம்ரோக்ஷணம் வெகு நேர்த்தியாக இன்றைக்கு அரங்கேறி கொண்டிருக்கிறது. 18 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த அற்புதமான மகா சம்ரோக்ஷணம் அருள்மிகு கூடல் அழகர் பெருமாள் திருக்கோயிலிலே இருந்து அடியேன் முனைவர் மீனாட்சி மைந்தன் சண்முக திருக்குமரன் உங்களுக்காக இந்த காட்சியை அப்படியே தத்துருவமாக அட்டாங்க விமானத்திற்கு கீழே இருந்து உங்களுக்கு தந்து கொண்டிருக்கக்கூடிய உன்னதம் அரங்கேறி கொண்டிருக்கிறது. பெருமக்களே, வெகு சிறப்பாக கோபுர கலசங்களிலெல்லாம் மாவிளை தோரணங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. மாவிளை தோரணங்கள் தர்பை கொண்டு அங்கே அற்புதமாக எம்பெருமானுக்கு அங்கே பெருமையோடு தந்து கொண்டிருக்கக்கூடிய உன்னதமான அற்புதமான திருக்காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். வைகுந்தா மணிவண்ணனே என்பெல்லாம் திருக்குறளா என்று சொல்லுகின்ற அந்த அற்புடையிலே அப்பனே அடல் ஆழியானே என்று சொல்லுகின்ற அந்த உலகிலே அப்பனே அடல் வாழியானே ஆள் கடலை கடந்த துப்பனே உன் தோள்கள் 4ம் கண்டிட கூடுங்கொள் என்று எப்பொழுதும் கண்ணநீர் கொண்டாவி துவர்ந்து இப்பொழுதே வந்திடாய் என் ஏழை ஏன் நோக்குவனே என்று சொல்லுகின்ற அற்புதத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். சக்கரத்து அண்ணலே என்று தாழ்ந்து கண்ணீர் ததும்ப பக்கம் நோக்கி நின்று வந்தேன் பாவியேன் காண்கின்றேன் மிக்க ஞானமூர்த்தியாய வேத விளக்கினை
என்று சொல்லக்கூடிய நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன். நாராயணா என்கிற திருநாமம் என்று சொல்வார்களே, அப்படி இன்றைக்கு பெருமையாக வெகு சிறப்பாக மெருமையாக இங்கே காட்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய உன்னதமான அந்த திருத்தலத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இங்கே இருக்கக்கூடிய எம்பெருமான் 3 நிலைகளிலும் அற்புதமாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றான். பிறவி துயரை நீக்குகின்ற விதத்திலே வெகு சிறப்பாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானை நாம் பெருமையோடு பார்த்து 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 பரவசப்பட்டு கொண்டிருக்கின்றோம். மண்ணுபுகள் கௌசலைதன் மணிவயிறு வாய்த்தவனே என்று சொல்லுகிறார். ஆழ்வார்கள் சொல்லுகின்ற அந்த பாடல் வழியாக பெருமாளினுடைய பெருமையை பார்க்கிறோம். மண்ணுபுகள் கௌசலைதன் மணிவயிறு வாய்த்தவனே, தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்துவித்தாய் செம்பொன்னோ, கண்ணி நன்மா மதில் புடைசூழ் கணபுரத்தின் கருமணியே, என்னுடைய இன்னமுதே ராகவா தாளேலோ எனச் சொல்லி, வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்தரினும் வித்துவ கோட்டம்மா, நீ ஆளா உணதருளே பார்ப்பன் அடியேனே என்று சொல்லுகின்ற பெருமையை பார்க்கிறோம். இந்த தலத்திலே சிறப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே என்று படியாய் கிடக்க வேண்டும் என்று ஆழ்வார் வேண்டுகிறார். அது மாத்திரமா, இந்த அட்டாங்க விமானத்திற்கு கீழாக நாம் நிற்பதே பெருமை அல்லவா? இதோ கோபுர கரிசனத்தை அழகாக கருடர் வட்டமிடக் கொண்டிருக்கக்கூடிய உன்னதமான திருக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். எங்கெல்லாம் எம்பெருமானுடைய திருநாமம் ஒலிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் கருடாழ்வார் வந்து விடுவார். இதோ அற்புதமாக கருடன் வட்டமடித்து கொண்டிருக்கக்கூடிய உன்னதமான திருக்காட்சி. நல்ல வகையிலே எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறார். இங்கே யாகசாலை தொடக்கத்தின் போது தேக்குமர கட்டையை வைத்து பட்டாச்சாரியார்கள் அங்கே அக்னியை உருவாக்கிய பொழுதே பெருமாள் வந்துவிட்டார். பெருமக்களே, மற்ற இடங்களிலே கற்பூரம் கொண்டு யாகசாலையை ஏற்றுவார்கள். இங்கே வைகானச முறைப்படி தேக்கு மரத்தை அங்கே அற்புதமாக கடைந்த பொழுது வெளிப்பட்ட அக்னி, அந்த அக்னி அங்கே வெட்டிவேர் சமேதராக அந்த வெட்டிவேர் வெகு சிறப்பாக அங்கே அக்னி கிளம்பி அப்பொழுதே பெருமாள் இறங்கிவிட்டார். புதன்கிழமை காலை இந்த அதிசயத்தை இந்த மண்ணிலே நாம் பார்த்திருக்கின்றோம். அப்படி வெகு சிறப்பாக அங்கே வெகு சிறப்பாக அந்த அக்னி கிளம்பியது. அந்த அக்னி கிளம்பி அதிலிருந்து 36 யாக குண்டங்களுக்கும் அக்னி வளர்க்கப்பட்டது. பெருமக்களே, நாம் இல்லத்திலே விளக்கேற்றுகிற பொழுது கூட நேரடியாக தீக்குச்சியை கொளுத்தி அதிலே விளக்கு ஏற்றக்கூடாது என்கிற உயர்ந்த தத்துவத்தை இந்த குடமுழுக்கு வாயிலாக உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்வது மீனாட்சி மைந்தன் முனைவர் சண்முக திருக்குமரன். பெருமக்களே, ஒரு அகல் விளக்கு ஏற்றிதான் அந்த அகலை கொண்டுதான் மற்ற விளக்குகளை ஏற்ற வேண்டும். எனவே நேரடியாக தீக்குச்சி கொண்டு விளக்கு ஏற்றுகிற மரபை இனிமேல் நீங்கள் கடைபிடிக்க வேண்டாம். அக்னி கொண்டு அக்னி வளர்ப்பதுதான் சிறப்பு. அதைத்தான் இந்த ஆலயத்திலே மகா சம்ரோஷண தொடக்க நிலை யாகசாலை பூஜைகள் தொடங்குகிற பொழுது இங்கே தேக்கு கட்டையை கடைந்து அந்த கடைசலிலே வந்த அந்த நெருப்பு அக்னியை வெகு சிறப்பாக மற்ற யாக குண்டங்களுக்கும் அனுப்பிய அற்புதத்தை இந்த தன்மையிலே நாம் பார்த்திருக்கின்றோம். மகா சம்ரோஷண நிகழ்வு இன்னும் ஒரு சில நிமிடங்களிலே, இன்னும் 10 நிமிடங்களிலாக தொலைக்காட்சியை விட்டு எங்கும் சென்று விடாதீர்கள் பெருமக்களே. இந்த 10 நிமிடங்களிலே மகா சம்ரோக்ஷணம் அங்கே வேத பாராயணம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. யாகசாலையிலே வைத்து எடுக்கப்பட்ட புனித நீர் அற்புதமாக எம்பெருமானுக்கு அங்கே புனித நீர் தெளிக்கப்பட இருக்கின்ற உன்னதமான தருணத்தை எதிர்நோக்கி உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெருமக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். உலகமெங்கும் இன்றைக்கு இந்த அருள்மிகு கூடல் அழகர் பெருமாள் திருக்கோயிலே நடைபெறுகின்ற மகா சம்ரோஷண நிகழ்ச்சியை கண்டு கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய உலக தொலைக்காட்சி வரலாற்றிலே இப்பொழுது அட்டாங்க விமான சேவை என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட சேவையை தொலைக்காட்சி வழியாக பார்த்து பரவசப்பட்டு கொண்டிருக்கின்ற பெருமக்களே, கருடன் வட்டமடித்துக் கொண்டிருக்கின்றான். அப்பா எம்பெருமானே, எம்பெருமான் இறங்கி வந்திருக்கிறான் என்கிற அந்த உன்னத தனத்திலே இந்த அற்புதமான ஞாயிற்றுக்கிழமையிலே சூரியன் கதிர்களை வீசிக் கொண்டிருக்கிறான். சூரிய நாராயண
நாராயணனாக எம்பெருமான் விளங்கி கொண்டிருக்கின்ற அந்த இடத்திலே தான் இதோ அற்புதமாக கருடன் வட்டமடித்துக் கொண்டிருக்கக்கூடிய உன்னதமான அந்த திவ்ய திருக்காட்சியைத்தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் பெருமக்களே. வெகு சிறப்பாக மகா சம்பரோக்ஷணம் இன்றைக்கு திருக்குட நன்னீராட்டு பெருவிழா அற்புதமாக இன்றைக்கு பட்டாச்சாரியார்கள் மேலே அமர்ந்து அந்த கலசங்களுக்கு கலச பூஜைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த உன்னத சேவையை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த ராஜகோபுரமும் அட்டாங்க விமானம் சகல பரிவார தெய்வங்களாக இங்கே மதுரவள்ளி தாயார் சன்னதியிலும் ஆண்டாள் சன்னதியிலும் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கோபுரங்களிலே அற்புதமாக புனித நீர் ஊற்றப்பட இருக்கின்ற உன்னதத்தை பார்க்கிறோம். இந்த குடம் முழுக்கு விழா என்பது நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய சீரிய வழிகாட்டுதலிலே மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய சேகர் பாபு அவர்களுடைய அந்த வழிகாட்டுதலோடு இன்றைக்கு பொற்கால ஆட்சிகளே வெகு சிறப்பாக பல ஆலயங்களுக்கு குடமுழுக்கு விழாவை வெகு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த உன்னதமான தருணத்திலே இதோ அற்புதமாக வெகு நேர்த்தியாக இன்றைக்கு அருள்மிகு கூடல் அழகர் பெருமாள் திருக்கோயிலிலே அற்புதமாக மகா சம்பரோக்ஷணம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பக்தர்கள் வெள்ளம் கரை புரண்டு நின்று கொண்டிருக்கிறது. கண்ணியமிக்க காவல்துறையை சார்ந்த பெருமக்கள் அற்புதமாக கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி நெறிப்படுத்தி இந்த மகா சம்பரோஷண நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெறுவதற்கு அடிநாதமாக இருந்து அவர்கள் அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். கோபுர கலசம் 5 நிலையோடு ராஜ கோபுரம் அற்புதமாக கம்பீரமாக காட்சி தந்து கொண்டிருக்கிறது. அங்கே அட்டாங்க விமானம் வெகு சிறப்பாக நின்று கொண்டிருக்கிறது. மதுசூதனா கேசவா எம்பெருமானே, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனே, ஆண்டாள் பாடி பரவசப்பட்ட ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்வாடி நாமும் நம் பாவைக்கு சாட்டு நீராடுங்கால் தீங்கின்றி மாதம் மும்மாறி மழை பொழிய வேண்டும் என்று ஆண்டாள் கேட்டாலே, வேதியருக்காக ஒரு மலை, இந்த மக்களுக்காக ஒரு மலை, நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அரசர்களுக்காக ஒரு மலை என மும்மலையை வேதியருக்கு ஒரு மலை, இப்படி 3 மலை மாதம் மும்மாறி பொழிய வேண்டும் என்று சொன்னாலே ஆண்டாள். அப்படி ஆண்டாள் பாடி பரவசப்பட்டிருக்கின்ற எம்பெருமான் அருள்மிகு கூடல் அழகர் பெருமாள் திருத்தலத்திலே இருந்து பெருமையோடு இந்த அற்புதமான அட்டாங்க விமான சேவை ராஜகோபுர சேவையை பெருமையோடு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கோடானு கோடி தமிழ் நெஞ்சங்களுக்கெல்லாம் எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய ஓம் நமோ நாராயணா என்கிற 8 எழுத்துக்கு ஏற்றமிகு மந்திரம் ஆக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானுடைய அருட்கடாட்சத்தை அனைவரும் பெறுகிற விதத்திலே மகா சம்பரோக்ஷணம் வெகு சிறப்பாக இன்னும் 10 நிமிடத்திலே அங்கே புனித நீர் தெளிக்கப்பட இருக்கின்ற உன்னதமான அரிய பெரிய திருக்காட்சியை தொலைக்காட்சி வழியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கோடானு கோடி தமிழ் நெஞ்சங்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியறிதலை காணிக்கையாக்கி கொண்டு வெகு சிறப்பாக இந்த ஆலயத்திலே சகல நிகழ்வுகளையும் பெருமையோடு நடத்தி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அட்டாங்க விமானம் அற்புதமான விமானம். இந்த விமானத்திற்கு மேலாக தான் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக கருட வாகனத்திலே பெரியாழ்வாருக்காக எம்பெருமான் காட்சி கொடுத்த உன்னதமான திருத்தலம் என்பதனாலே இன்றைக்கு கூடல் அழகர் பெருமானாக அற்புதமாக வைணவ திவ்ய தேசங்களிலே அமர்ந்த நிலையிலே எம்பெருமான் அமர்ந்து அற்புதமாக அபய வரதனாக நாடி வருவோருக்கெல்லாம் கோடி கொடுப்பவனாக இங்கே அற்புதமாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றான். அமர்ந்த நிலை, நின்ற நிலை, கிடந்த நிலை என்று 3 நிலைகளிலே வேறு எந்த தலத்திலும் காண முடியாத ஒரு உன்னதத்தை இந்த மதுரை எம்பதி பெற்றிருக்கிறது பெருமக்களே. பூலோக வைகுண்டம் என்று சொல்லப்படுகின்ற இந்த மதுரை எம்பதியிலே நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன். நாராயணா 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 என்கிற திருநாமம் என்று சொல்லுவார்களே, அப்படி நலத்தை தரக்கூடிய சொல்லாக இன்றைக்கு நாராயணனை நாராயண மந்திரத்தை சொன்னால் ஏற்றமிகு வாழ்வு கிடைக்கிறது, ஏற்றமிகு செல்வம் கிடைக்கிறது. நாராயணா கேசவா மதுசூதனா வடபத்திர சாயி எம்பெருமானே என்று அவனது திருநாமங்களை சொல்ல 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 நமக்கு மேன்மை பிறக்கிறது பெருமக்களே. அப்படி மேன்மை தரக்கூடிய விதத்திலே சகல பரிவார தேவதைகளுக்கும் தெய்வங்களுக்கும் இப்பொழுது புனித நீர் கொண்டு அற்புதமாக திருக்குட நன்னீராட்டு பெருவிழா மகா சம்ரோக்ஷணம்
வெகு சிறப்பாக நடைபெற இருக்கின்ற உன்னதமான திருக்காட்சியை தொலைக்காட்சி வழியாக பார்த்து பார்த்து பரவசப்பட்டு கொண்டிருக்கின்றோம். மெய்யன்பர்களே, ராஜகோபுரம் 5 நிலைகளை உடையதாக 5 கும்ப கலசங்களோடு இதோ கும்பத்திற்கு மாவிளை கொண்டு புனித நீரை இன்றைக்கு யாகசாலையிலே 36 யாக குண்டங்களிலே வைத்திருந்த அந்த புனித நீரை எடுத்து ஆச்சாரியார் மாவிளை கொண்டு, மாவிளை என்பது முக்கியமான ஒன்று, கெட்ட சக்திகளை எல்லாம் நீக்கக்கூடியது இந்த மாவிளை. எனவேதான் வாசலிலே நாம் தோரணம் கட்டுகிற பொழுது பிளாஸ்டிக் மாவிளைகளை கட்டாமல் அந்த மாவிளைகளை கட்டுவதன் மூலமாக வீட்டிற்கு வருகின்ற துஷ்ட சக்திகளை எல்லாம் நாம் விரட்டிவிட முடியும். எனவேதான் மங்களத்தின் அடையாளமாக அந்த கும்ப கலசத்தில் இருக்கின்ற புனித நீரை எடுத்து தர்பை கொண்டு, தர்பை மோதிரம் அணிந்து, தர்பை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கும்ப கலசம் இருக்கிறது பாருங்கள், அதில் எல்லாம் வல்ல இறைவனே உறைந்திருக்கிறான். அதை சுற்றி இருக்கிற நூல்கள் தான் நம்முடைய மனித உடம்பை கட்டி போட்டிருக்கிற 72,000 நரம்புகள் என்று சொல்வார்கள். அப்படி அதன் வடிவமாக மனித உடல் தத்துவம் தான் உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் என்று திருமந்திரத்திலே திருமூலர் சொல்லுவாரே, அப்படி இந்த உள்ளமாகிய பெருங்கோயிலே இந்த உடம்பாகிய ஆலயத்தை நிறுத்துகிறோம் என்று சொல்வார்கள். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். படுத்த நிலையிலே மனிதனுடைய கால் இருக்கிறது பாருங்கள், அதுதான் உயர்ந்து காணப்படுகிறது. தொந்தி இல்லாத மனிதர்கள் படுக்கிற பொழுது அந்த கால் தான் உயரமாக தெரிகிறது. அந்த கால் தான் ஆலயத்தில் கோபுரமாக இருக்கிறது. எனவே கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள். அப்படி அந்த கால் பெருவிரல்களோடு 10 விரல்கள் இருக்கிறது பாருங்கள், அதுதான் கோபுர கலசங்களைப் போல மனித உடம்பிலே கலசங்கள் அமைந்திருப்பதைப் போல கால் பெருவிரலோடு 10 விரல்கள் இருக்கிறது. சில பேருக்கு 12 விரல்கள் கூட இருக்கிறது. இப்படி அந்த கால் பெருவிரல் படுத்த நிலையிலே சேத்திரம் சரீர பிரஸ்தாரம் என்று சொல்வார்கள். அப்படி இந்த மனித உடம்பிலே படுத்த நிலையிலே உயர்ந்து நிற்பது கால் தான், அந்த பாதங்கள் தான், அதுதான் நுழைவு வாயில். அதுபோல இந்த ராஜ கோபுரம் தான் ஆலயத்திலே நுழைவு வாயில். கிழக்கு நோக்கி அமைந்திருக்கக்கூடிய அந்த ராஜ கோபுரத்தின் ஊடாக உள்ளே நுழைந்து கொடிமரத்தை நாம் தரிசித்து அமர்ந்த நிலையிலே இருக்கக்கூடிய எம்பெருமான் அற்புதமாக சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறார். தருதுயரம் தடாயேல் உன் சரணல்லால் சரணில்லை விரை குளவு மலர் பொழில் சூழ் வித்துவ கோட்டம்மானே அரிசினத்தால் ஈன்றதாய் அகற்றிடினும் மற்றவந்தன் அருள் நினைந்தே அழும் குளவி அதுவே போன்று இருந்தேனே என்று சொல்வார்களே, அப்படி அற்புதமாக ஆண்டாள் எப்படி பாடி பரவசப்படுகிறாள் பாருங்கள். சிற்றம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்களாய் பெற்றம் மெய்த்துண்ணும் குளத்தில் பிறந்தினி குற்றேவள் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறைகொள்வான் என்று கான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமோ யாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்ற நம் காமங்கள் மாற்றேலோ எம்பாவா என்று சொல்வாரே. எம்பெருமானே, உனக்கும் எனக்கும் இருக்கிற உறவு இருக்கிறது தெரியுமா? அது எப்படிப்பட்ட உறவு தெரியுமா? 7 பிறவியிலும் நான் வருகின்ற உறவு, புலர்ந்தும் புலராததுமாகி அதிகாலை பொழுதிலே உன்னிடம் வந்து உன்னை வணங்கி நிற்கக்கூடிய அடியார்களை பார்க்கிறேன். உன் அழகிய தங்க திருவடிகளை போற்றி செய்து நிற்கிறார்கள். எங்கள் செயலின் பொருள் என்னவென்று தெரியுமா பெருமாளே? நீயோ பசுக்களை மேய்த்துண்ணும் குளத்தில் பிறந்தவன், நீயோ பசுக்களை மேய்த்துண்ணும் குளத்திலே பிறந்தவன். நாங்கள் உனக்கு செய்யும் அந்தரங்கமான கைங்கரியங்களை ஏற்றுக்கொள்ளாமல் விடுவது தகுமா? உன்னிடத்திலே பறையை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் வரவில்லை எம்பெருமானே. உன்னிடத்திலே அது வேண்டும் இது வேண்டும் என்று நாங்கள் கேட்டு வரவில்லை பெருமக்களே. உனக்கும் எங்களுக்கும் இருக்கிற உறவு இந்த அளவோடு முடிந்து விடுமா? இல்லவே இல்லை. என்றைக்கும் 7 பிறவிக்கும் 7 49 பிறவி, 49 பிறவிகளும் உன்னுடைய தொடர்பை கொண்டு வாழவே நாங்கள் விரும்புகிறோம் எம்பெருமானே. நாங்கள் உனக்கு மட்டுமே கைங்கரியங்கள் செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் எம்பெருமானே. எங்களுடைய மற்ற விருப்பங்களை எல்லாம் நீயே போக்கி அருள வேண்டும், நீயே போக்கி அருள வேண்டும் என ஆண்டாள் வேண்டுகிறாள் என்று சொன்னால் எற்றைக்கும் 7 பிறவிக்கும் என்று சொல்லுகின்றாள். எத்தனோடு எம்பெருமானோடு நமக்கு இருக்கிற உறவு இன்றைக்கு நேற்று வருகின்ற உறவு அல்ல. 7 பிறவிகளிலும்
தொடரப்போகிற ஒரு உன்னதமான உறவு என்பதைத்தான் அற்புதமாக சொல்லுகிறார். சிற்றம் சிறுகாலே வந்து சேவித்து உன் பொற்றாமரை அடியே பொன்மே மேனியே என்று அங்கே பாடி பரவசப்படுகின்ற உன்னத தன்மையை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எம்பெருமானை மார்கழி முடிந்து இன்றைக்கு வெகு சிறப்பாக திருக்குட நன்னீராட்டு பெருவிழா மகா சம்ரோக்ஷணம் அற்புதமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. கும்ப கலசங்களுக்கு பூஜைகள் செய்யப்படுகிறது. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறைகொண்டு யாம் பெரு சன்மானம் நாடு புகழும் பரிசிலால் நன்றாக சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார ஆக அற்புதமாக வெகு நேர்த்தியாக கொடி அசைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய உன்னதமான அற்புதமான தருணத்திலே மகா சம்ரோக்ஷணம் அற்புதமாக விமானங்களுக்கு அங்கே புனித நீர் தெளிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய உன்னதமான திருக்காட்சி. இதோ அற்புதமாக பச்சை கொடி அங்கே பரந்தாமனுக்கு உரிய பச்சை கொடி அசைக்கப்படுகிறது. புனித நீர் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. கோவிந்தா மதுசூதனா எம்பெருமானே சகல பெருமைகளையும் தந்தருபவனே ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா கூடல் அழகர் பெருமானே எம்பெருமானே எம்பெருமானே நாராயணா 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 நாராயணனே நமக்கே பறை தருவான் எம்பெருமான் பறை தரக்கூடிய புண்டரீகாக பெருமானே எம்பெருமானே கல்லழகர் பெருமானே எம்பெருமானே அற்புதமாக புனித நீர் தெளித்து இன்றைக்கு மகா திருக்குட நன்னீராட்டு பெருவிழா மகா சம்ரோக்ஷணம் மிக அற்புதமாக பெருஞ்சாந்தி பெருவிழா இந்த மதுரை எம்பதியிலே பூலோக வைகுண்டம் என்று பாடி பரவசப்பட்டு கொண்டிருக்கின்ற அற்புதமான ராஜகோபுரத்திற்கும் அங்கே அற்புதமாக இதோ ராஜகோபுரத்திற்கு அங்கே பெருமையோடு கும்ப கலசங்களிலே புனித நீரை அங்கே பட்டாச்சாரிய பெருமக்கள் 36 யாக குண்டத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அற்புதமான புனித நீர் இதோ பச்சை கொடி பளபளக்கிறது. பரந்தாமன் வந்துவிட்டான். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே அரங்கமா கோவிந்தா கோவிந்தா ஹரிஹரிஹரி கோவிந்தா வெங்கடரமணா கோவிந்தா வச்சல கோவிந்தா பாண்டவதூதா கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கடரமணா கோவிந்தா வச்சல கோவிந்தா பக்த வச்சல கோவிந்தா மதுசூதன கோவிந்தா பாகவதூதா கோவிந்தா பாண்டவதூதா கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கடரமணா கோவிந்தா. இதோ அந்த கும்ப கலசங்களுக்கு அங்கே அற்புதமாக வஸ்திரம் சாத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய உன்னதமான தருணத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். உபயதாரர்கள் அற்புதமாக விளங்கி இருக்கக்கூடிய மகா சம்ரோக்ஷணம் அற்புதமாக புனித நீர் தெளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அடியார்கள் அத்தனை பேரும் அடியார்கள் வாழ அரங்கமா நகருளான் வாழ மிக நேர்த்தியாக இதோ புனித நீர் பக்தர்கள் மீது அற்புதமாக தெளிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய திருக்குட நன்னீராட்டு பெருவிழா அற்புதம் 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 என்று சொல்லுகிற அளவிலே கூடாரை வெல்லும் கோவிந்தனாக அன்று உலகம் அளந்தாய் அடிபோற்றி அன்றி உலகம் அளந்தாய் அடிபோற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி பொன்ற சகடமுதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலா எரிந்தாய் களல் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறைகொள்வான் இன்றியாம் வந்தோம் இறங்கேளோ எம்பாவா என பறை தரும் நாராயணனாக அரை பறை நாராயணனாக திருக்குட நன்னீராட்டு பெருவிழா அற்புதமாக குழாய் மூலமாக
கீழே நிற்கிற அத்தனை பக்தர்களுக்கும் வெகு சிறப்பாக இன்றைக்கு பெருமையோடு புனித நீர் அங்கே ஊற்றப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய உன்னதம் அரங்கேறி கொண்டிருக்கிறது. இங்கே அட்டாகு விமானத்திற்கு கீழே இருக்கிற பெருமக்கள் எல்லாம் எங்கள் மீது புனித நீரை தெளி, பிறவியாகிய பெருங்கடலை நீக்குவதற்காக, பிறவியாகிய பெருங்கடலை நீக்குவதற்காக பெரும் பெரும் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடை சேர்ந்தார் என்று சொல்லுகிற அளவிலே மிக அற்புதமாக திருக்குட நன்னீராட்டு பெருவிழா, திருக்குட நன்னீராட்டு பெருவிழா அற்புதமாக அங்கே தீப ஆராதனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. பெருமக்களே, வெகு சிறப்பாக வெகு நேர்த்தியாக அங்கே பழங்கள் கொண்டு அந்த ராஜ கோபுரங்களுக்கு அற்புதத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய உன்னதத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். பெருமைக்குரிய பெருமக்களே, கோவிந்தா மதுசூதனா ஹரிஹர கோவிந்தா, வெங்கடரமணா கோவிந்தா, வெங்கட்ராமா கோவிந்தா, வெங்கடரமணா கோவிந்தா, மதுசூதன கோவிந்தா, கோவிந்தா ஹரி கோவிந்தா, வெங்கடரமணா கோவிந்தா என்ற அடியார்கள் அங்கே அற்புதமாக அங்கே பெருமை நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான தன்மை அரங்கேறி கொண்டிருக்கிறது. பெருமைக்குரிய பெருமக்களே, புனித நீர் அங்கே தெளிக்கப்பட்டு அங்கே கற்பூரம் எப்படி காற்றிலே எரிந்து கரைவதைப் போல நம்முடைய மனத்தில் இருக்கிற குற்றங்களை எல்லாம் நீக்கி இன்றைக்கு பெருமையோடு 2006 குடமுழுக்கு விழா கண்டு இன்றைக்கு 2024 அற்புதமாக குடமுழுக்கு விழா, திருக்குட நன்னீராட்டு பெருவிழா வெகு சிறப்பாக அற்புதமாக நடைபெற்று மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உன்னதமான தருணம். இருந்து பார்த்து அனுபவித்து கொண்டாடி மகிழ்ந்து பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை நல்கின எம்பெருமான் திருவடிக்கு பல்லாண்டு பாடுவோம். இதோ எம்பெருமானுடைய கும்பாபிஷேகத்துக்குள் கோவிலுக்குள் எங்கெங்கு நிற்கிறீர்களோ அங்கேயே தீர்த்தம் தெளிப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் அடியார்கள் பெருமக்கள் பொறுமை காத்து எம்பெருமான் தீர்த்த கலசத்திலே இருந்து ஆவாகனம் செய்யப்பட்ட தீர்த்தம் நம் மீது படுகிற போது, நம்முடைய புனித நீர் படுகிற போது புண்ணியம் அடைகிறோம். வர்ணனையை தொடர்கிறார் நம்முடைய மயிலப்பன் அவர். அருமையான காட்சியை நம்மால் இப்பொழுது காண முடிகிறது. கலசத்தின் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டு பக்தர்கள் மீதும் அந்த புனித நீர் தெளிக்கப்பட்டு தீர்த்தவாரி இங்கே நம்மால் காண முடிகிறது. பக்தர்கள் ஆங்காங்கே போட்டியிட்டு கொண்டு அந்த தீர்த்த நீரை சிறு சிறு குவளைகளில் நெகிழி பாட்டில்களிலும் பிடித்து கொண்டு செல்லும் காட்சியை நம்மால் காண முடிகிறது. பக்தர்களுக்கு ஒரு சிறு வேண்டுகோள் என்னவென்றால், அழகாக நின்று காட்சியை ரசித்து பாருங்கள். எம்பெருமானை மனதார உருகி பக்தியில் ஆன்மீகத்தில் மூழ்கி இந்த அருமையான காட்சியை பாருங்கள். கூட்டத்திற்குள்ளாக தள்ளுமுள்ளு ஏற்பட்டு கொண்டு தீர்த்த நீருக்காக சிரமப்பட வேண்டாம். தீர்த்தம் நம் எல்லோரும் மீதும் தெளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பொறுமை காத்து நேர்த்தியாக நின்று இவ்வளவு நேரம் தங்களுடைய முழு ஒத்துழைப்பினால் முழுவதுமாக இந்த திருப்பணி மிகச் சிறப்பாக நடைபெற்றது. 18 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று நடந்த திருக்கூட நன்னீராட்டு பெருவிழா, திருக்கலசத்தின் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டு பக்தர்கள் மீது தீர்த்தவாரியாக இறைக்கப்பட்டு கலசங்களுக்கு தீபாராதனை காமிக்கப்பட்டு புத்தாடை அணிவிக்கப்பட்டு பூ அலங்காரங்கள் முதற்கொண்டு பூஜைகள் சிறப்பாக செய்யப்பட்டு பட்டாச்சாரியார்கள் இப்பொழுது கோபுர கலசங்களில் இருந்து கீழிறங்கும் காட்சியை நம்மால் காண முடிகிறது. அன்பிற்கினிய பெருமக்களே, அருள்மிகு கூடல் அழகர் பெருமாள் திருக்கோயிலிலே இருந்து திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை வெகு சிறப்பாக தொலைக்காட்சி வழியாக கண்டு மகிழ்ந்திருக்கின்றோம். புனித நீர் அங்கே இருக்கிற அத்தனை பக்தர்கள் மீதும் தெளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தொலைக்காட்சி வழியாக இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிற கோடானு கோடி தமிழ் நெஞ்சங்களே, இந்த புனித நீர் நம்மீது தெளிக்கப்படுமா, நாம் தான் இல்லத்திலே அமர்ந்த தொலைக்காட்சிகளை பார்க்கிறோம் என்கிற கவலை வேண்டாம். நீங்கள் இதை பார்க்கிற பேரே மிகப்பெரிய பேரு. இந்த நிகழ்வை முழுமையாக நீங்கள் தொலைக்காட்சி வழியாக இந்த குடமுழுக்கு விழாவை கண்டு ரசிப்பதிருக்கிறதே, நேரிலே வந்து தரிசிப்பதை விட
சாம்பவி தீட்சை என்று சொல்லப்படுகின்ற இந்த அற்புதமான எல்லாம் வல்ல இறைவனுக்கு நிகழ்த்தப்படுகின்ற நிகழ்வுகளை, எங்கோ நடக்கிற நிகழ்வை நாம் கண்டு மெய் இன்புறுவது போல அந்த புனித நீர் நம்மீது தெளிக்கப்பட்டதாக கருதி, இல்லத்திலே நீங்கள் பூஜை அறையிலே வைத்திருக்கிற தீர்த்தத்தை இந்த காட்சியை பார்த்தவுடன் நீங்கள் தெளித்து கொண்டாலே அந்த புண்ணியம் உங்களுக்கு வந்து சேர்ந்துவிடும் பெருமக்களை. எனவே நீங்கள் வீட்டிலே பூஜை அறையிலே வைத்து பூஜிக்கிற அந்த தீர்த்த நீரை இந்த காட்சியை பார்த்திருக்கிற அத்தனை பெருமக்களும் உங்கள் தலையிலே தெளித்து கொண்டால் அந்தர்யாமியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற எம்பெருமான் சகல இல்லங்களிலும் இன்றைக்கு தொலைக்காட்சி வழியாக பார்த்த அனைவரது இல்லங்களிலும் அந்தர்யாமியாக அவன் வெளிப்பட்டு நிற்பான். இந்த நம்பிக்கையோடு இல்லத்திலே அகல் விளக்கு தீபம் ஏற்றி நாம் அற்புதமாக இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை கண்டு மகிழ்ந்த அந்த தருணத்திலே வீட்டிலே இருக்கக்கூடிய கங்கையை எடுத்து கங்கா ஸ்நானம் என்று சொல்லுகிறோமே, நம்முடைய வீட்டில் இருக்கிற நீரிலும் கங்கை உறைந்து கொண்டிருக்கிறாள். எனவே இந்த காட்சியை கண்ட பெருமக்கள் அத்தனை பேரும் புனித நீரை இங்கு வந்து தெளிக்க முடியவில்லையே என்கிற ஏக்கம் உங்களுக்கு வேண்டாம். உங்கள் வீட்டிலே இருக்கிற பூஜை அறையில் இருக்கிற புனித நீர், காசி தீர்த்தம் இருந்தால் காசி தீர்த்தம், இப்படி கங்கா தீர்த்தம் இருந்தால் கங்கா தீர்த்தம், நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதுவாகவே ஆகிவிடுகிறீர்கள். எனவே நீங்கள் உங்களை குறித்து உயர்வானவர்களாக நினைத்து அந்த புனித நீரை எடுத்து உங்கள் தலை மீது நீங்கள் தெளித்து கொண்டால் இந்த பெருமை உங்களுக்கு கிடைக்கும். சத்தியமாக சொல்லுகிறேன், அனுபவத்தின் வாயிலாக சொல்லுகிறேன். எம்பெருமானுடைய இந்த விமான சேவையை தொலைக்காட்சி வழியாக கண்டாலும் அந்த சிறப்பு உண்டு. எங்கோ நடக்கிற நிகழ்வை நம் கண்களுக்கு விருந்தாக்கி தந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உன்னத தருணத்திலே, இது கலியுகத்திலே நீங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இது எப்படி சாத்தியமாகும் என்று கேட்கக்கூடாது. நாம் என்ன நினைத்து அந்த நீரை நம் தலையிலே தெளிக்கிறோமோ அது கங்கையாக மாறுகிறது. அப்படித்தான் இந்த புனித நீரை நீங்கள் தெளித்து உங்கள் இல்லத்திலே இருந்தபடியே எம்பெருமானை சேவிக்க வேண்டுமாய். எம்பெருமானோடு நமக்கு இருக்கிற உறவு இன்றைக்கு நேற்று உள்ள உறவு கிடையாது. நம்முடைய உள்ளங்களை எல்லாம் கொள்ளை கொண்டவன், எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உற்றோமே ஆவோம் என்று சொல்லுகிறோமே, அந்த அடிப்படையிலே 7 பிறவியிலும் நமக்கு வரக்கூடிய தன்மையை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அருமைக்குரிய பெருமக்களே, திருமால் திருமகளாக திருவுடையான் மணவாளர் திரு அரங்கா போற்றி, திரு அனந்தாமரை பேதை மணவாளா போற்றி, திரு அள்ளிநாதர் புல்கின்ற 1000 தோணா போற்றி, திரு அற்புருவ கரி நெடுங்கன் அலர்மகள் மன்னா போற்றி, திரு அமுதனில் வந்த பெண் அமுது கண்ட பெருமானே போற்றி 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 என இன்றைக்கு அடியார்கள் ஒரு அடியார் இதை கொடுத்து நீங்கள் இந்த போற்றியை சொல்ல வேண்டும் என்று சொன்ன அந்த தன்மையிலே இன்றைக்கு அந்த மணவாள மாமுனிகளாக இன்றைக்கு ராமானுஜ பெருமானாக இன்றைக்கு ஒவ்வொரு தளத்திலும் சேவை சாதித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த உன்னதமான தருணம் அரங்கேறி இருக்கக்கூடிய உன்னதமான தன்மையிலேதான் இங்கே பெருமான் பெருமையோடு இன்றைக்கு நம்முடைய மாநகரத்தினுடைய முக்கிய பிரமுகர்கள் அனைவரும் இன்றைக்கு பெருமையோடு நின்று கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கு நகரத்தினுடைய முக்கிய பிரமுகர்கள் அத்தனை பேரும் அங்கே பெருமையோடு வருகை தந்து இந்த மகா சம்ரோக்ஷண அந்த நிகழ்விலே வெகு சிறப்பாக வெகு நேர்த்தியாக இன்றைக்கு மகா சம்ரோஷணம் என்று சொல்வது திருக்குட நன்னீராட்டு பெருவிழா. அந்த கடம் மேலே புறப்பாடாகி புனித நீர் தெளிக்கப்பட்டு அடியார்கள் அத்தனை பேர் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்ட அரிய பெரிய திருக்காட்சியை இன்றைக்கு நாம் பெருமையோடு பார்த்திருக்கின்றோம். ஆச்சாரியார்கள் பட்டாச்சாரியார்கள் புனித நீரை தொடர்ந்து தெளித்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே அட்டாங்க விமானத்திற்கு முன்பாக அடியேன் முனைவர் மீனாட்சி மைந்தன் சண்முக திருக்குமரன் அமர்ந்திருக்கிற இடத்திற்கு நேராக இதோ எங்களை தேடி புனித நீர் வந்து கொண்டிருக்கிறது. அந்த புனித நீர் எங்கள் மீது தெளிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய உன்னதமான தருணத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். உலக தொலைக்காட்சி வரலாற்றிலே வெகு சிறப்பாக இன்றைக்கு பெருமையோடு நம்முடைய மகா சம்ரோஷண பெருவிழா வெகு சிறப்பாக வெகு நேர்த்தியாக இங்கே எம்பெருமானுடைய புனித நீர் அற்புதமாக
அங்கே ஆச்சாரியாரால் எங்கள் மீது தெளிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நாடி வருந்தவர்களை கோடி கொடுத்தவனாக இங்கே பெருமாள் இருக்கிறார். நாங்கள் அமர்ந்திருக்கிற இடம் நோக்கி அந்த புனித நீரை அனுப்பி வைத்து ஒரு அற்புதமான திருவிளையாடலை எம்பெருமான் இன்றைக்கு நிகழ்த்தி காட்டி இருக்கின்றான். என்ன ஒரு சிறப்பு பாருங்கள், என்ன ஒரு அருமை பாருங்கள். மகா சம்ரோக்ஷ தினத்தன்றைக்கு நாங்கள் அந்த அட்டாக விமானத்திற்கு கீழாக அமர்ந்து இந்த அரிய பெரிய திருக்காட்சிகள் எல்லாம் தொலைக்காட்சி வழியாக வர்ணனை செய்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் குழுவை நோக்கி பரந்தாமனே வந்திருக்கிறான். பார்க்கடலுள் பையத்துகின்ற பரமன் அடிபாடி என்று ஆண்டாள் எப்படி பாடி பரவசப்பட்டாலோ அப்படிப்பட்ட பரந்தாமனே எங்களை நோக்கி வந்து இந்த அற்புதமான மகா சம்ரோக்ஷண அந்த புனித நீரை நான் தொலைக்காட்சி வழியாக இருக்கிற பெருமக்கள் அத்தனை பேரும் இந்த புனித நீரை உங்கள் இல்லத்திலே தெளித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னவுடன் பரந்தாமனே மகிழ்ந்து எனக்கு அதை செய்திருக்கிறான் என்று சொன்னால் இதுதான் இந்த மண்ணுலகத்திலே நடக்கின்ற பெருமை என்பதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். எம்பெருமானுடைய அற்புதங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய உன்னதமான தருணத்திலே ஓம் நமோ நாராயணாயே, ஓம் நமோ நாராயணாயே, நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன், நாராயணா என்னும் நாமம் என ஆழ்வார்கள் சேவை சாதித்திருக்கின்ற எம்பெருமான் அற்புதமாக வெகு நேர்த்தியாக இன்றைக்கு அட்டாங்க விமான சேவை, அதனைத் தொடர்ந்து ராஜகோபுர கலசங்களிலே அற்புதமாக புனித நீர் தெளிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த உன்னதம் அழகாக வெகு நேர்த்தியாக அற்புதமாக அங்கே அட்டாங்க விமானத்தை கருடன் வட்டமடித்துக் கொண்டே இருக்கிறான். என்ன ஒரு சிறப்பு பாருங்கள். இந்த பெருமை இந்த மண்ணிலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. கருட வாகனத்திலே எம்பெருமானே காட்சி கொடுத்த தலம் இல்லையா? இங்கே ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக விஷ்ணு சித்தருக்காக பரத்துவத்தை இந்த மதுரை எம்பதியிலே வல்லபத்தேவ பாண்டியனுக்காக பரத்துவத்தை நிர்ணயம் செய்து பொற்கிளி பெற்றவர் அல்லவா? அந்த பொற்கிளி பெற்றவருக்கு யானை மீது அமர வைத்து அந்த பாண்டிய மன்னன் சிறப்பு செய்கிறான். அந்த சிறப்பு, அந்த பெருமை, அதை காண்பதற்காக வைகுண்டத்திலிருந்து பரந்தாமனே எழுந்தருளிய ஒரு உன்னதமான திருத்தலம் தானே நம்முடைய தலம். அப்படி இந்த அருள்மிகு கூடல் அழகர் பெருமாள் திருத்தலத்திலே எம்பெருமானே எழுந்தருளி அற்புதமாக பெரியாழ்வாருக்கு காட்சி கொடுத்திருக்கிறார். அந்த காட்சியை நாமும் இன்றைக்கு பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த புனித நீர் நம் மீது தெளிக்கப்பட்டிருக்கிறது. அடியார்கள் வாழ அரங்கன் வாழ என்று சொல்வார்கள். அப்படி ஒவ்வொரு நிலையிலும் இன்றைக்கு பெருமையோடு இந்த அட்டாங்க விமான சேவை, ராஜகோபுர சேவை என அனைத்தும் அங்கே வெகு சிறப்பாக வெகு நேர்த்தியாக புனித நீர் தெளிக்கப்பட்டு பெருமையோடு இந்த மகா சம்ரோக்ஷண நிகழ்வு மிகச்சரியாக கும்பலக்கணத்திலே நடைபெற்று முடிந்திருக்கின்ற அந்த உன்னத திருக்காட்சியை நம் கண்களுக்கு தொலைக்காட்சி விருந்தாக தந்து மகிழ்ந்திருக்கிறது.